அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக, ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக நமக்கு இது கிடைத்திருக்கிறது. காரணம், கர்ம ஆற்றல் சிகிச்சை இந்த வகுப்பு தொடங்கப்பட்டு மே மாதம் 11ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி இன்றைய தினம் வரை 99 நாளை முடித்து இன்று வெற்றிகரமாக 100வது நாளை தொட்டிருக்கிறது. இந்த வகுப்பு தொடங்கியதற்கு பல்வேறு காரணிகளாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறக்கூடிய நேரம் இது. இதில் முக்கியமாக இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முழு முதற் காரணமும் ஆசையுமாக இருக்கக்கூடிய அண்ட பிரம்மாண்டத்தினுடைய இறைவனுடைய ஆசையோடும் 18 பெரும் சித்தர்களும் 9 நவகோடி சித்தர்களும் 228 இங்கே இருக்கக்கூடிய நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய தேவதைகளும் கிறிஸ்டல் தேவதைகளும், அதைவிடவும் அதே போன்று ஸ்ரீ அகத்திய சித்தரனுடைய சீடராகிய புலிப்பாணி சித்தர், புலிப்பாணி சித்தரனுடைய சீடர் கண்ணயோகி சித்தர், அவருடைய சீடராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் இளங்கோ ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக 100வது நாளை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று 100 நாடுகளை இது எட்ட வேண்டும், ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்களை இது சென்றடைய வேண்டும் என்கின்ற இலக்கோடு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி உலகத்தில் இதுவரை 195 நாடுகள் இருக்கிறது. இதில் குறிப்பாக நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவிலிருந்து 16 பேரும், சீனாவிலிருந்து 2 பேரும், இந்தோனேஷியாவில் 3 பேர், பிரேசில் 2 பேர், ரஷ்யாவில் ஒருவர், ஜப்பானில் இருந்து ஒருவர், பிலிப்பைன்ஸில் இருந்து 2 வியட்நாமில் இருந்து ஒருவர், ஈரான், ஈராக், சவுதி கல்ஃப் கண்ட்ரிஸில் 38 பேரும், இங்கிலாந்தில் இருந்து 3 பேரும், பிரான்சில் இருந்து 2 பேர், இத்தாலியில் இருந்து 2, மலேசியாவில் இருந்து 18 பேர், சிங்கப்பூரில் இருந்து 12 பேர், இலங்கையில் இருந்து 5 பேர், கனடாவில் இருந்து 8 பேர், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள், தமிழ்நாடு, சென்னையில் ஏறத்தாழ ஆயிரக்கணக்கானவர்கள். இந்த 100 நாட்கள் தொடங்கியதிலிருந்து ஏறத்தாழ இந்த நிகழ்ச்சி, இந்த வகுப்பை பற்றியும் இதில் சிகிச்சை பெறுவதற்காகவும் வந்தவர்கள், என்கொயரிக்காக வந்தவங்க ஏறத்தாழ 4000 5000 பேர் கிட்டத்தட்ட. இதில் தற்பொழுது சிகிச்சைக்காக இந்த 100 நாளில் சிகிச்சைக்காக ரெஜிஸ்டர், அதாவது பதிவு செய்யப்பட்டவர்கள் 1216 பேர். யூடியூப் மூலமாக இந்த 100 நாள் வீடியோக்களை பார்த்தவர்கள் மட்டுமே 74,000 பேர் கிட்டத்தட்ட. நம்ம நிகழ்ச்சியில் 100 பேர் கிட்டத்தட்ட ரீச் ஆகணும், அதாவது 1,00,000 பேர் கிட்டத்தட்ட ரீச் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். 100 நாடுகள். அதன் பிறகு டாக்டர் என்ன சொன்னாங்க, எத்தனை நாடுகள் அப்படிங்கிறதும் முக்கியம் இல்லை, எத்தனை பேர் லட்சக்கணக்கானவர்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதும், அதைவிட முக்கியமாக பயனாளிகள், இதன் மூலம் பயன் பெறுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரீச் அப்படிங்கிற 74,000 ரீச் வந்தாச்சு. ஆனாலும் கூட இதிலிருந்து பயனாளிகள் அப்படிங்கிறது 1216 பேர் இந்த 100 நாளைக்கு மட்டும். அப்போ இந்த டிசம்பருக்குள்ள லட்சக்கணக்கானவர்கள் பயனாளிகள் எட்ட வேணும் அப்படிங்கிறதுக்கான, அப்படின்னு பார்த்தாக்க லட்சம் அப்படிங்கிறது 1% தான். அப்போ இந்த 100 நாள்ல இதுவரைக்கும் 100 நாள்ல எப்படி இருந்தோமோ அதை விட 100 மடங்கு பணியாற்றினால் மட்டுமே, அந்த அளவுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே 1,00,000 பேரை எட்டக்கூடிய சூழல் இருக்கும். நம்ம ஏற்கனவே இதில் நான் பதிவு போட்டிருந்தேன். இந்த கர்ம ஆற்றல் வகுப்பில் இணைந்ததற்கு பின்னால் இதில் பயனடைந்தவர்கள் அப்படின்னு யாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சூழலையும் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி பயனடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் மற்றவர்கள் சொல்லுவதை விடவும் நான் இதில் சொல்வது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கர்ம ஆற்றல் வகுப்பில் பயனாளிகள், தோஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியர் அப்படின்னா, அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகள் இடத்தில் முதலாக இருப்பது நானாக இருப்பேன். ரொம்ப பேர் சொல்லிருக்காங்க, இதில் யாரெல்லாம் பெனிஃபிட், இது உண்மையிலே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா, அதில் பெனிஃபிட் அடைஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட டெஸ்டிமோனி மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. அது சரியானதான். ஏன்னா இப்போது உள்ள சூழலில் செல்ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாமே யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப் வச்சுருக்கிறவங்க எல்லாமே டாக்டர் ஆகிடுறாங்க. டாக்டர் ஆகிறதுல அஸ்ட்ராலஜர் ஆகிடுறாங்க. ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், அங்கே டாக்டர் ஆகிங்க. 10 வாட்ஸ்அப் குரூப்பு, அதுலேருந்து கலெக்ஷன் போட்டு பேச ஆரம்பிச்சோன்னே டாக்டர் ஆகிடுறாங்க.
அப்போ உண்மையிலே யாரு நல்ல டாக்டரு? இது போனா சரியாகுமா? அதில் பயன் பெற்றவர்கள், பயனடைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டு தெளிவு பெறுறதுங்கிறது மக்களுக்கான அது சரியான வழிதான். அந்த சூழல்ல சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த 100வது நாளில் ஒரு டெஸ்டிமோனி அப்படிங்கிறது முதல் பயனாளிங்கிறத என்னுடைய அந்த அனுபவத்த சொல்லணும். ஸோ என்னுடைய இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் எதையுமே சொன்னதில்ல. ஏன்னா, ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா, அந்த கடையில வந்து நீ எத வாங்குனாலுமே அவங்க நல்லா தான் இருக்கும்பாங்க. ஏன்னா, அது கடை அவங்களோட கடை. இப்ப நான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னாக்க, அவங்கள்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னாக்க, அவங்களுடைய பார்வையில் நான் எது சொன்னாலும், ஓ! இங்க வரணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னால, என்னைப் பற்றியான விஷயம், இதிலே நான் பயனடைந்த விஷயத்தைப் பற்றியும் நான் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் உண்மையில் என்னைத் தவிர மற்றவர்கள் யாராவது இதில் பயனடைந்தால் அதைப் பற்றி சொல்வதுண்டு. அவர்களாக சொன்னால் அதை மட்டும் நான் சொல்வதுண்டு. அதில நான் வந்து ஆ நெறைய சொல்லணும் அப்படி இருந்தேன். இப்போ சூழல் இல்லை. ஒரே நிமிடத்தில சொல்லணும்னாக்க, நான் வந்து சோரியாசிஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதில வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சவன். அதாவது ஏறத்தாழ மரண தருவாயில் போயிட்டு திரும்ப வந்திருக்கேன். 2, 3 தடவ. அதில ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அது சூழல் இருக்கு. நேரம் வரும்போது சொல்றேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்கங்கிறதுனால வந்து ஆ அதாவது என்னுடைய உடம்புல வந்து ஒரு இடத்துல கூட கைய வைக்க முடியாது. ஒரு இடத்துல கைய வச்சேன்னா, அந்த டாட் இருக்கு இல்லையா? கைய வைக்கிற இடத்துல உள்பட சதெல்லாம் தொங்கும். ஆ அப்ப நான் ஒரு ட்ரீட்மெண்ட் அம்பத்தூர்ல டாக்டர்ட்ட எடுத்தேன். அப்ப அவரு குடுத்தது என்னன்னா, மஞ்சள் ஆயில் இருக்கு இல்லையா? மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சள் ஆயில். அத எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிங்க சரியாயிடும் அப்டின்னாரு. பூசின உடனே அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட பெட்ரோல ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தது. அதிலிருந்து மீள முடியல. அப்போ ஒரு 1 ஹவர் 5 மணிக்கு விடியகாலைல அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. 6, 6:30க்கு ஆரம்பிச்சேன். 6:30க்கு கத்த ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா, அதுக்கு தாங்க முடியல. ஃபுல்லா ஷவர்ல தான் நிக்கிறேன். அந்த எரிச்சல் வந்து அடங்கவே இல்ல. இருக்க இருக்க திக்குது. ஒரு ஒரு செகண்ட் வந்து அந்த தண்ணி விட்ட நபர்ல இருந்தேன்னா கொதிக்கும். உடம்பே எரியும். அப்ப அவரு என்ன ஆக்சுவலி அவரு எப்படி ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காருன்னா, ஒரு ஒரு புண்ணுக்கு இந்த மாரி சொரியாசிஸ் இருந்தாக்கா, அந்த இடத்துல மட்டும் மஞ்சள் தடவுவாரு சரியாயிடும். ஸோ நான் உடனே சீக்கிரம் அடுத்த நாள் எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது. உடனே சீக்கிரம் போணும் அப்படிங்கிறதுனால, அவரு கொஞ்சம் அவரு ஆர்வ கோளாறால நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ ஒரு ஒரு 3 நாட்களுக்குள்ள 3 நாட்களும் தொடர்ச்சியாக தண்ணீல தான் இருந்தேன். அப்படி போய் படுத்தா பெட்ல படுத்தேன்னாக்க, கட்டில்ல படுத்தேன்னாக்க, இரவு மட்டுமே படுக்க முடியும். 1வது, 2வது நாள் கிட்டத்தட்ட ஜர்னி வந்து ஆரம்பிச்சுட்டு, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல போயி இருந்தேன். 3வது நாள் அதுல உடம்புல அப்படியே தோல் ஃபுல்லாவே கொட்ட ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு இப்ப ஒரு பாம்பு, பல்லி ஏதாவது கொதிக்கிற நெருப்புல தூக்கி போட்டோம்னு வச்சுக்க. நெருப்புல போட்டு எடுத்தோனே எப்படி இருக்குமோ, அதே மாதிரி உடம்பு வந்து 3 நாள்ல. அப்படி இருந்த உடம்பு, அதன் பிறகு ஏறத்தாழ 6 மாதம் கிட்டத்தட்ட எழுந்திருக்கவே முடியல. மிக கொடுமையான சூழல். மரண தருவாயில். சில பேர் மூச்சு விடும்போது மூச்சு தொட்டு பாத்து தான் போவாங்க. ஓஹோ! உயிரோட இருக்கிறாரு போல இருக்குன்னு. அவ்வளோ மோசமான சூழல் எல்லாம் கடந்து வந்து, அதுக்கப்புறமே ட்ரீட்மெண்ட் வந்து, அதன் பிறகு வந்த பிறகு டாக்டர்கிட்ட நான் அப்புறமா நல்லாயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது வந்து வேக்சின் பேனிங் பீரியட். அ சோரியாசிஸோட வேக்சின் வரும். மிகப்பெரிய அளவுல வரும். திரும்ப ஆனா, உடம்புல எல்லா விதமான டெஸ்டும் எடுத்துட்டேன். எல்லா விதமான டாக்டரும் எடுத்து பார்த்துட்டேன். ஈவன் ராமச்சந்திராவோட சீஃப் டாக்டர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சீஃப் டாக்டர் ஆனந்த். அவர்கிட்டயும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவர் தான் எடுத்தேன். ஆனால் அது பார்த்தும் பயங்கர விக்ரஸ் ஆயி படுத்தேன். அப்பதான் வெக்ஸ் ஆயிட்டேன். அப்போ அ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அ அந்த மருத்துவமனையில நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இது ரெக்கார்டட் அப்படிங்கிறதுனால தெளிவா சொல்றேன். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆனாலும் சரியாகல. ஆனா அவரு ஓப்பனா சொல்லிருக்காரு. இது நான் ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருப்பேன். நீ எடுத்துக்கிட்டே இரு. அதுவா சரியானா உண்டு அப்படிதான் சொன்னாரு. ஆனா சரியாகல. அக்ரிவேட் ஆச்சு. அது மாரி 3, 4 முறைங்கிறது மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லங்கிறது சித்தாவுக்கு போயிருந்தேன். சித்தாவுலயும் சரியில்ல. அப்புறம் மற்ற 3 மாற்று மருந்து எல்லாத்தையும் எந்த இடத்துலயுமே சரி. ஆனா எல்லா சூழலிலும் நான் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாமே கரெக்ட்டா இருந்தது என்னுடைய உடம்பு. அதன் பிறகு வருகின்ற பொழுது தான் டாக்டர்ட்ட வந்தேன். அப்புறம் நல்லா இருக்கும்போது வந்தேன். ஆனா திரும்ப அக்ரிவேட் ஆகும்பொழுது, அப்போ டாக்டர்ட்ட கேட்டப்போ, ஆ அப்ப சொன்னாரு, இதுக்கான ரீசன்னா அத அப்பதான் கர்மாவ பற்றி முதல்ல டாக்டர் பேசுறாரு. அத பத்தி எனக்கு தெரியல. கர்மா பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனா உடம்புல எப்படி ரியாக்ட் ஆகும்? ஃபினான்ஷியலா எப்படி ரியாக்ட் ஆகும்? ஆ அதை விடவும் ரிலேஷன்ஷிப்ல எப்படி ரியாக்ட் ஆகும்? அப்போ ஒரு ஆற்றல் என்பது எந்த மாரி மாறுது? ஒரு பேட் கர்மா, குட் கர்மா அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், உறவுகளின் மீதும் எப்படி அது மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத பற்றி நான் நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன். அதன் பிறகு வேற பதில் இப்ப சொல்றேன் இல்லையா? அவரவர் வினையை அவரவர் கழித்தே வேண்டும் அனுபவிச்சாகணுங்கிறேன் இல்லையா? அதுல சின்ன மாற்றம் இருக்கு. ஒருவருடைய கொடுமையான கர்ம வினையை
கர்ம வினையையும் ஆற்றலால் ஒருவர் வாங்க முடியும். அந்த மாதிரி என்னுடைய பாதிப்பை டாக்டர் இளங்கோ அவர்கள் வாங்கியிருக்கார். நீங்கள் நல்லா அவரோட க்ளோஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கையில் வந்து புண்ணு இருக்கும் இன்னமும். நான் 3 ஆண்டுகள் வந்து இருக்கேன் இல்லையா, 3 ஆண்டுகளாக எனக்கு ஏற்படுகின்ற அந்த கர்ம வினையை அவர் வாங்கியிருக்கிறார். அப்போ அவ்வளோ கொடுமையான சூழல் இருந்தது. அதே மாதிரி வித்தவுட் மெடிசன்ஸ் நான் கியூர் ஆயிருக்கேன். அதாவது ஏற்கனவே மெடிசன் கொடுத்துமே அக்ரிவேட் ஆயிருக்கு, ஆனால் மெடிசன் இல்லாமல் நான் சரியா இருக்கேன். அப்போ எப்படி சரியாக இருக்கேன் அப்படிங்கும்போது, மற்றவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, முதல் பயனாளி இதில் கொடுமையான உச்சத்தை அனுபவித்தவன், இந்த நோயால் மிக உச்ச பாதிப்பை அடைந்தவன் அப்படிங்கிற முறையில் அது எப்படி சரியாகுது, ஏன் வருதுங்கிறத நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் மெடிக்கல் சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வாட் இஸ் செல்ஸ், அது எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஒரு டிசீஸ் எப்படி வருது, மெடிக்கலாக என்ன ஒவ்வொரு மருத்துவ முறையும் எப்படி சொல்கிறது. எனக்கு அந்த தார்மீக கடமை இருக்கு. ஏன்னா எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் எனக்கு கியூர் ஆகலை. அப்போது எல்லா மெடிசனும் எடுத்தும் சரியாக போது, எந்த மெடிசனும் எடுக்காமல் ஒரு டிசீஸ் சரியாகுதுன்னா அது எப்படி அப்படிங்கிறத நான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்தேன். ஸோ என்னை அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நகர்த்தியது நான் வரவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தாயுள்ளத்தோடு அரவணைத்து கொண்டு வந்த டாக்டர் இளங்கோ அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த வகுப்பில் பங்கேற்க அனைவரின் சார்பாகவும் நன்றி கூறி டாக்டர் வந்துட்டாங்க. ஸோ இந்த அனுபவத்தை அடுத்தடுத்த வகுப்பில் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். டாக்டர் இந்த 100ஆவது நாள் சிறப்பை பற்றியும் கர்ம வினையை பற்றியும் இது எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது, சித்தர்களும் இறைவனும் அவருக்கு இட்ட கட்டளை என்ன என்பதை பற்றி விளக்குவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை இப்போதைத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று சித்தர்கள் வந்ததுனால அவங்க கூட தொடர்ந்து ஒரு 16 மணி நேரம் கூட இருந்ததுனால நேற்று காலையில் கிளாஸ்க்கு வர முடியல. முந்தின நாள் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 16 மணி நேரம் அவங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் நேற்று காலையில் கிளாஸ்க்கு வர முடியல. ஸோ இன்னைக்கு வந்துட்டோம். நைட் சார் சொன்னார் 12 o'clock சார் 100வது நாள் சார் 100வது நாள் வந்துட்டோம் அப்படின்னாரு. அப்படியா, ஆச்சரியமாக இருந்தது. என்னாலே நம்ம 100 நாள் தாண்டி வந்துட்டோமா அப்படின்ட்டு. ஆனால் நைட்லாம் தூக்கம் இல்லை. நைட் படுக்க போகும்போது 100வது நாள் சொன்னார். நைட்லாம் தூக்கம் இல்லை. 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி. ஏன் தூக்கம் வரலைன்னா
100ஆம் நாள் வந்துட்டோம். ஆனால் மக்களுக்கு வந்து முழுமையான சர்வீஸ் பண்ணலை அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாதங்களாக ஃபோனில் கூட பேச முடியல, அதுவும் வருத்தப்படுறாங்க. வருத்தமாக தான் இருக்கு. 3 மாதங்களாக அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, பேச முடியல, மருந்துகள் கொடுக்க முடியல, ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல, டிலே ஆகிட்டு இருக்கு. பட் இது என்ன காரணம்னா, நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கு. ப்ராக்டிஸ் ஆரம்பித்த போது முதல்ல 3 நாள் டைம் இருக்கும், அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு 3 நாள் இருக்கும். அப்புறம் 3 நாள் அப்படி இப்படியே அதிகமாகி 3 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ கூட நம்ம ஜூன் மாதத்தில் ஃபோனில் பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இன்னும் முடியல, பெண்டிங் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அப்போ 3 மாதம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாம் என்ன சர்வீஸ் பண்ணுறோன்னு எனக்கே ஒரு கேள்வி. 3 நாளில் ஆரம்பித்தது வந்து அப்படியே டெவலப் ஆகி அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஆத்மாக்கள் வந்து 3 மாதம் வெயிட் பண்ணுறாங்க. இதான் நான் சிதறல்கிட்ட நேற்று கேள்வி கேட்டேன். நைட்லாம் எனக்கு அவங்களுக்கும் பெரிய டிஸ்கஷன் தான். ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி முடியுது. நைட் 12 மணிக்கு ஆரம்பித்து இப்போ தான் முடியுது. நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது அப்பாயின்மெண்ட் வந்து 3 நாள் ஆச்சு நாங்கள் கொடுக்கறதுக்கு. அது அப்படியே ஜாஸ்தியாகி போயிட்டு இப்போ 3 மாதம் வரைக்கும் கொண்டு வந்து விட்ருக்கீங்க. மக்கள் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண முடியல. அப்படி சர்வீஸ் பண்ண முடியலன்றது அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன அவங்க சில விஷயங்கள், எனக்கு அவங்க சில விஷயங்கள், அப்படி இப்படி கருத்து பரிமாற்றங்கள். ஏன் டிலே ஆகுது, என்ன டிலே ஆகுது அப்படின்னு. ஸோ இறைவன் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, நாமளும் பண்ணுறோம். பட் நான் முதல்ல ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் பொழுது அம்பத்தூரில் வந்து என்னுடைய குரு கண்ணயோகியினுடைய சீடர்கள் தான் ஒரு குரூப்பாக ஒரு மீட்டிங் போட்டாங்க. மென்டர் ஸ்ட்ரீட்டில் கண்ணயோகியினுடைய சீடர்கள். அது ரொம்ப சின்ன பையன் நான் தான், சோட்டா பையன் நான் தான். மற்றவங்களாம் பெரியவங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்க. ஜெயவேல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவர். அவர் தான் முதல்ல அவங்க வீட்டில் வந்து ஒரு மீட்டிங் போட்டார். தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் ஆவியலுகத்தை பற்றிலாம் நிறைய பேசுகிறீங்களே, நீங்கள் நம்ம வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் தான் ஒரு மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது அடுத்த பிறவியோட முற்று பெறுகிறது. ஸோ இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட மாட்டோம். என்ன விஷயங்களும் புரியும் நம்மளுக்கு. ஏன்னா இறந்த பிறகு வாழ்க்கை இல்லை, அதோட முடிஞ்சு போய்ட்டு நினைக்கிறோம். திருப்பி ஏதோ புதுசாக பிறக்கணும் இல்லை, இறந்த பிறகும் திருப்பி பிறக்கிறதுக்கும் மத்தியில் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையே மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை பற்றி தான் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்த பிறகு அவங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல வராங்க. ட்ரீட்மெண்ட் சென்னைக்கு வந்த பிறகு ட்ரீட்மெண்ட்டு எனக்கு முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. சென்னைக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சென்னை வந்த பிறகு. அப்போ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு 3 நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் பார்க்கறது 3 நாள் ஆச்சு. அப்போ ஆரம்பிச்சது இன்னைக்கு அப்படியே போய் 3 மாதம் வரைக்கும் ஆகிப்போச்சு. எனக்கு ரொம்ப மனசு வருத்தம், ரொம்ப வேதனையாக இருக்கு. பேசும்போதே கண் கலங்குது பார்த்தீங்களா. என்னை நம்பி வர்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியல. ஏன் என்னை சோதிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய கர்மாஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து உடலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை, அதுக்கு லட்சக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை, அதுக்கு ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அந்த ஆத்மாவுக்கு யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஆத்மாவுக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ஆன்மீகவாதிகள், சமயவாதிகள் கொடுக்கறது இல்லை. பட்டு உங்களை ஒன்று தான் டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம். சரி, அப்போ என்ன மாதிரி இன்னும் வேறு யாராவது போடுங்க, போட்டு பண்ணுங்க. இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, யாரும் அவைலபிள் இல்லை. இப்போ யாரும் இந்த அளவுக்கு குவாலிட்டியான அவைலபிளான ஒரு பர்சன் யாரும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க அவங்க. சரி, அப்போது நீங்களே சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அப்போ எங்களுடைய கர்மாவை வந்து ரொம்ப ஸ்பீடாக நான் பண்ண முடியும். அதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஏன் வந்து 3 மாதம் என்னை வெயிட் பண்ண வைக்கிறீங்க? பாவம், அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம் தானே. அவங்களுக்கு ஒரு வலி, வேதனை, கஷ்டத்துக்கு தானே ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு தீர்வு கிடைக்குமா? அவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார், 4 வார்த்தை சொல்ல மாட்டார், உதவி சொல்ல மாட்டார்னு அவர் எதிர்பார்க்குறாங்க.
அப்போ அவங்கள வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு 3 மாசமா தள்ளி போட்டிருந்தா அவங்களுக்கு மெடிசன் கொடுக்க டைம் கொடுக்க முடியல, ப்ரெஷர் கொடுக்க முடியல. கேட்டால் அவங்க கர்மா கிளைம், அது கர்மா கிளைம்ஸ் நடக்குது, அது வேற. பட் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி தான் கதி? அதை நான் எப்படி 100ஆம் நாள் சந்தோஷமா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எனக்கு வருத்தமாக தான் இருக்கு, எனக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த இதுதான் 12 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நடந்தது. அப்புறம் கடைசியா ஒரு வழிக்கு வந்தாங்க. சரி, நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் அவங்களுடைய கர்மாவை வந்து சீக்கிரம் கிளியர் பண்ற மாதிரி நீங்களும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொடுங்க, நானும் அது ஸ்பீடப் பண்ணி பண்றேன். அப்போ ஒரு கேள்வி வச்சாங்க கடைசியா. அவங்க கர்மா நிறைய பேக்கேஜ், நிறைய பேக் பேக்கை சுமந்துட்டு வராங்க. அப்போ நாம வந்து மற்ற மாதிரி பிசிக்கலா பாடி கொடுக்கணும்னா பிரச்சனை இல்லை, மென்டலா கொடுக்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆத்மாவை கொடுக்கணும் போது ஆத்மாவுக்கு நான் எலிஜிபிள் பர்சன் நீங்க மட்டும்தான், நீங்க தான் கொடுக்கணும். சரி, நாங்கள் கூட வந்து பின்னாடி பேக் சப்போர்ட் நாங்கள் பண்றோம், பேக்ரவுண்டில் நாங்கள் பண்றோம், ரைட், ஓகே. அப்போ அவங்க கர்மா நிறைய இருக்கும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு பண்ணாதானே நீங்க கொடுக்குற எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த மெடிக்கேஷனும் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்காக தான் அவங்க பண்றாங்க. சரி, நீங்க ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப சஃபர் ஆகலை நான் கேட்டால் கடைசியில் ஒரு கேள்விக்கு வந்தாங்க 4 மணிக்கு. அப்போ நீங்க வந்து மக்கள் கட்சியா சித்தர்கள் கட்சியா? அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? நான் இப்படியும் அப்படியும் பேசும்போது நீங்க மக்கள் கட்சியா சித்தர்கள் கட்சியா? சித்தர்கள் கட்சினா இறைவனுடைய கட்சி. மக்களுடைய கட்சியா சித்தர்களுடைய கட்சியா? கரெக்டாக 4 மணி இன்னைக்கு காலைல நான் என்ன சொன்னேன், மக்கள்கள் வந்து 800 கோடி பீப்புள் இருக்கும். 800 கோடி இல்லை, அது கவர்மெண்ட் சொல்லுது, பட் 800 கோடி கிடையாது, 900 கோடி இருக்காங்க. அது இப்போ கவர்மெண்ட்ல சர்வே பண்ணி மொத்தம் வந்து உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக கிடையாது, 900 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகே, 900 கோடி மக்கள் இருக்காங்க. சித்தர்கள் வந்து 9 கோடி தான். ஆனால் மெஜாரிட்டி எது பார்த்தா மக்கள் தான். நான் மக்கள் கட்சி தான்ட்டேன், நான் மக்கள் கட்சி தான் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, பார்த்தியா மக்கள் கட்சி பக்கம் போயிட்டு இல்லையா, சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு சரி என்ன பண்ணுறேன்பா, சரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை வந்து நெகட்டிவாக சொல்ல, அதெல்லாம் முடியாது, இப்படி தான் பண்ணி ஆகணும், இது இப்படி தான் பண்ணி ஆகணும், லேட் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிட்டோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும், அதுக்கு பிறகு என்னமோ போகிறவங்க போட்டும் வரவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலை. சரி பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க கொஞ்சம் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, தேவைகளுக்கும் பர்மிஷன் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணிடுவாங்க. நான் சொல்லியிருக்கேன், 200வது நாள் 200 டே 200ஆம் நாள் வரும்பொழுது வெயிட்டிங் டைம் பழைய மாதிரி எனக்கு ஒரு 3 நாள்லேருந்து மேக்ஸிமம் 1 வீக்குள்ள குறைச்சி கொடுக்கணும். அவங்க ஒருத்தர் வராங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் 5 டேஸ் 7 டேஸ் 7 நாளுக்கு மேலே போகக்கூடாது. வெயிட்டிங் பீரியட் வந்து 7 டேஸ்க்கு மேலே போகும். அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பொழுது நெகட்டிவாக சொல்ல, பாசிட்டிவாக சொல்ல, எஸ்ன்னு சொல்லனா கூட நெகட்டிவாக சொல்ல, நெகட்டிவாக சொல்ல வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா சாமி கடவுளேன்னு கும்பிட்டு வந்தேன். அப்போது பாசிட்டிவாக சொல்லலைனாலும் நெகட்டிவாக சொல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அது இந்த டைம் பீரியட் அப்படியே குறைஞ்சி மேக்ஸிமம் அதிகபட்சம் போனால் 7 நாள், மினிமம் 3 டேஸ், இந்த 3 to 5 7 டேஸ்க்குள்ள நம்ம டாக்டருங்க வாய்ஸருக்கும் சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி அருள் புரிவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுவோம். 200வது நாளில் அப்படி இருக்கணும்னு நாம் ஒரு டார்கெட் வச்சுருப்போம், நாமளும் நினைப்போம், வேண்டுவோம், அவர்களும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. சரியா? அடுத்த நம்ம சப்ஜெக்ட் வருவோமா? அது எங்க சார்? டெய்ல கூட எஸ் ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்காரு. யாரு, யார் பேரு? பிரேமலதா கிருஷ்ணன் போட்டிருக்கு. ஒரு சகோதரி ஒரு அகத்தியருடைய ஒரு கோட் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே பிறவியில் ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. இறை மனம் வைத்து வேண்டுமானால் அப்படி அமையலாம். மினிமம் 7 ஜென்மா, ஒன்றில் அடையும் கிடையாது. கரெக்டாக சொல்றாரு, 7 ஜென்மா, மினிமம் 7. அதுக்குள்ள தாண்டிடலாம். 7,000 தாண்டியும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க இருக்காங்க. மினிமம் 7. பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்களை நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுதான் ஞானம் என்பது சித்திக்கும். கரெக்ட். உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான். அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை, பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை. சரி, இது எடுங்க.
ம். அவனுக்கு தேவையும் இல்லை, அவன் தேவையும் யாருக்கும் இல்லை. இது நான் இதுதான் ஞானத்தின் உச்ச நிலையாகும். கரெக்ட், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட், ரைட். எஸ். அடுத்தது விக்னேஷ் லதா அப்படின்றவங்க அமைச்சிருக்காங்க. இந்த பொது மன்னிப்பு மற்றும் ஆசீர்வாத பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். மக்கள் வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு, பரவாயில்ல, சந்தோஷம். இந்த மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணி மன்னிப்பு நாம் கேட்டு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கர்மா கழியும். நம்ம கர்மா கழியும். கோயிலுக்கு குளத்துக்கு பரிகாரம், அம்மனுக்கு புடவை சாத்துறேன், 7 மணி அமுண்டிகள் இவ்வளோ போடுறேன் அவ்வளோ போடுறேன், அதெல்லாம் இது சாமிக்கெல்லாம் போடவே போடாதீங்க. எந்த தெய்வத்துக்கும் தயவு செய்து எந்த உண்டியிலையும் பணம் போடாதீங்க. எந்த கோயில்லையும் நீங்கள் சேரிட்டி பண்ணாதீங்க. எல்லாம் அவங்க பண்ணுவாங்க, அதுக்குன்னு பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. உங்கள் முன்னால் இருக்கிற மனித தெய்வங்கள் நிறைய இருக்குது, சப்பராக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் செய்யலாம். இப்போ திருச்செந்தூர் கூட, திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு சிவநாடார் வந்து 200 கோடி கொடுத்துருக்காரு. சிவநாடார் வந்து 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, டொனேஷனாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கோங்க, அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, அவங்க கடவுள் கொடுக்க வைப்பார். பட்டு மற்றவர்கள் எல்லாமே அந்த மாதிரி பெரிய பெரிய மல்டி பில்லியனர்ஸ் 200 கோடி 300 கோடி தான் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதானி வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து 600 கோடி டொனேஷன் பண்ணார். அதானி அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக்கு 600 கோடி ரூபாய் டொனேஷன் பண்ணார் நிறைய சேரிட்டிஸ்க்கு. இப்போ சிவநாடார் வந்து 200 கோடி அந்த கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடுத்துருக்காரு. சரியா? இவங்களாம் நாடார் கம்யூனிட்டி, அந்த ஏரியா கோயில், அதனால 200 கோடி கொடுத்து. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கட்டும். பட் நீங்கள் வந்து அப்படி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதனால சாமியெல்லாம் கோச்சிக்காது. சாமிக்கு நாம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவர் பார்த்து கொடுக்கறது தான் நமக்கு. எல்லா தெய்வமும் நமக்கு அவர் பார்த்து நம்ம கொடுக்கறது தானே ஒழிய நம்ம அவர் கொடுக்குறது ஒன்றும் கிடையாது. அப்படி தப்பாக வந்துட்டு ஒரு மிஸ்கான்செப்ட்லேயே வந்துட்டோம். ஆனால் கண் முன்னால் சஃபர் ஆகிறவங்களுக்கு, கண் முன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. அந்த தர்மம் வந்து உங்களுக்கு பெரிய தர்மம். கடவுள் உங்கள் முன்னால வந்து ஒரு கேட்குறாரு, அவர் நீங்கள் கடவுளாக பாருங்க. உங்க முன்னால கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, உங்ககிட்ட உதவி கேட்குறவங்க, இல்லை உதவி கேட்காம சைலண்டாக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள நீங்கள் கடவுளாக பாருங்கள். நீங்கள் கோயிலில் போயிட்டு உண்டிகளில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போயிட்டு போடுறத விட, அங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம், அங்கே கிடைக்கிற பணத்தை விட இங்கே தான் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இங்கே தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏழுமலையான்னு சொல்லும் பொழுது அது ஏன் ஏழுமலைன்னு பேர் வச்சுருக்காங்க, யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஏழுமலையான் ஏன் 7 ஹில்ஸ், ஏடு கொண்ட வாடான்னு வாங்க தெலுங்குல. ஏடு கொண்டு வாடா, கொண்டுனா மலை, ஏழு கொண்டு வாடா, ஏழுமலையான். தமிழ்ல ஏழுமலையான்னு வாங்க. ஏன் அவர் 7 மலையை வச்சிருக்காரு தெரியுமா யாருக்காவது? ஏன்னா 7 மலைன்னா ஒரு பிறப்பு, அது ஒரு பிறப்பு. அந்த ஒரு பிறப்பையும் தாண்டி 7வது பிறப்புல கடவுளை அடைய முடியும். மினிமம் 7வது பிறப்புல கடவுளை அடைய முடியும். அதுதான் சிம்பாலிக்கா வந்து 7 மலையான்னு சொன்னாங்க. ஒரு மலையை தாண்டி போகணும், ஒரு மலையா தாண்டி போகணும். 7வது மலையில அவர் இருப்பார், அதான் 7 மலையான். ஆனா நாம இப்ப ஸ்ட்ரைட்டா வந்துடும், அது தப்பு, அது வேற. பட் முறை வந்து என்னன்னா டைரக்டா என்கிட்ட போகணும், டைரக்டா வந்துடுறோம். பட் 7 மலைன்றது ஏன் காரணம்? ஏன் 8 மலையா இருக்கக்கூடாதா, 10 மலையா இருக்கக்கூடாதா, 6 மலையா இருக்கக்கூடாது, 5 மலையா இருக்கக்கூடாதா? ஏன் 7 மலை? அந்த 7 பிறைகளை தான் சிம்பாலிக்கா காட்டு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், பூமியில் இருக்கிற 7 கடல்கள், 7 ஓஷன்ஸ், 7 கடல்களும் 7 பிறவிகளை காட்டுகின்றன. இந்த கடல்களை தாண்ட பிறவி பெருங்கடலை தாண்ட வேண்டும், பிறவி பெருங்கடலை தாண்ட வேண்டும் தான் 7. அதே மாதிரி 7 மலையானு 7. அந்த 7 மலையையும் தாண்டி நீங்க போகணும். 7 மலையையும் தாண்டி நீங்க போனீங்கன்னா இறைவனை பார்க்குறீங்க, கடவுளை அடைகிறீங்க. அப்போ 7 பிறகுகளை தாண்டி நீங்க கடவுளோட ஐக்கியமாகணும், கடவுளோட போய் சேர்ந்தணுன்றது தான் 7 மலையா அப்படி சொல்றது. ஸோ அந்த 7 மலை என்ற காரணமாக தான் அதுதான். 7 மலையில் இருக்கிற அந்த தீட்சர்கள் கூட இந்த விஷயம் தெரியாது. இதுதான் விஷயம். என்னன்னு தெரியாது, சாமி கும்பிடுவாங்க அவங்களும். ஒரு சகோதரர் சொன்னாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏழுமலையான் கோயிலில் வந்து இந்த கொழுப்பெல்லாம் போட்டு லட்டு தயார் பண்ணுறாங்க, மாட்டு கொழுப்பு, அந்த கொழுப்பெல்லாம் போட்டு தயார் பண்ணுறாங்க. அது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, அது இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால் வந்து ஏழுமலையானை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரே, இவருக்கெல்லாம் அவர் தெரியாதா
மற்றெல்லாம் தெரியுது, இவருக்கு தெரியாது அவருக்கு. அப்போ தன்னுடைய சன்னிதானத்துல வழங்குற, திருப்பதி தேவஸ்தானத்துல வழங்குகின்ற அந்த லட்டுல வந்து மாட்டு கொழுப்பை கலக்குறாங்கன்னு தெரிஞ்சு அலோவ் பண்றாரு. அப்ப அதை கூட அவர் கண்டுக்கலன்னா அவருக்கு போய் என்ன கடவுள், நான் போய் அவர் கும்பிட்றதை விட்டுட்டேன்னு ஒரு சகோதரர் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னாராம். நான் அதனால அவர் திருப்பதிக்கு போறதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் சொன்னாராம். ஒரு வகையில அவர் வந்து 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது, இன்னொரு வகையில் 100% தப்புன்னு சொல்ல முடியாது. நியூட்ரல் தான். அதாவது கடவுளுக்கு தெரியாமலாம் கிடையாது. அவருக்கு எல்லாம் கோடிக்கணக்கான மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து கோடிக்கணக்கான மக்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கிறவருக்கு தெரியாதா என்ன? விட்டு பிடிக்கிறார், அவ்வளவுதான். விட்டு பிடிக்கிறார். அது செய்யறது தப்புன்னு தெரியும். அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். அரசன் அன்னைக்கே பார்ப்பான். டேய் உடனே வந்து இது வேற யாராவது வேற மாதிரி போகும். அது அது நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, நம்ம நாட்டில் பணம் இருந்தா இல்லாம என்ன வேணாலும் சாதிக்க முடியும். நம்ம நாட்டில் என்ன வேணாலும் அப்படியே கோழி அமுக்குவோம், ஒரே மேட்டர் அப்படியே அமுக்கிட்டாங்க. எல்லாமே கோழி அமுக்கிற மாதிரி தான் நம்ம நாட்டில். பணம் இருந்ததுன்னா எத்தா வேணாலும் அமுக்கிடலாம். ஒரே கப்புன்னு போட்டு அமுக்கிடுவாங்க. அவ்வளோதான். அது ஒன்றுமில்ல, அட்ரஸ் எல்லாம் மாட்டாங்க. ஊனெல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ அட்ரஸே இல்லை இல்லையா, மறந்து போச்சு. அவ்வளோதான் மேட்ரு. அது எங்கே எந்த இடத்துல எப்படி சூட் கேஸ் போகணும், எங்கே என்ன பண்ணால் அது அடங்கும் தெரியும். கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதை கரெக்டாக முடிச்சோம். நம்ம ஆளுங்க சும்மா வா ஊன்னு சும்மா சத்தம் போட்டு காய் மூஞ்சி காத்திட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அவ்வளோதான். அப்புறம் அது மறந்துடுவாங்க மக்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி பழைய மாதிரி தான் நடக்கும் எல்லாம். ஸோ அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அப்போ யார் பண்ணா என்ன பண்ணா என்னன்னு கடவுள் கரெக்டாக ஏழுமலையான் கண்டிப்பாக தெரியும். ஏழுமலையானுக்கு தெரியும், பத்மாவதி தாயாருக்கும் தெரியும். அதை எந்த டைம்ல எப்போ வச்சு செய்யணுமோ கரெக்டாக செய்வாங்க. அது எஸ்கேப் எல்லாம் தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தான். இவர் என்ன கோச்சிக்கிட்டாரு, ஒரு சகோதரர், மயிலாப்பூரை சேர்ந்த சகோதரர், அவர் என்ன கோச்சிக்கிட்டாரு, ஏழுமலையானுக்கு தெரியாதா மாட்டு கொழுப்பை கலந்து அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசாதத்தை தயார் பண்றாங்க, இது தெரியாதா, ஏன் அவரை தண்டிக்கவில்லை அப்படின்னு இவர் நினைக்கிறார். இவர் கண்ணுக்கு தெரியல, எப்படி தண்டிக்கிறாரா தண்டிக்கலையா என்ன இவருக்கு தெரியல. பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க பர்சனலா உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களை எப்படி தண்டிச்சிருக்கிறா தண்டிக்கலையா, தண்டிக்கிறதுக்கு டைம் வச்சுக்கிறாரான்னு தெரியும். தண்டிச்சிருப்பார் அல்ல தண்டித்து கொண்டே இருப்பார். ரெண்டுமே இல்லை, நல்லாவே இருக்கிறாரு. நீங்க உங்க அசம்ஷனை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த தண்டனையை கண்டிப்பா அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். எந்த பிறவியில, எந்த ஒரு காலகட்டத்துல, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தா அந்த வலி வேதனை அனுபவிப்பாங்களோ அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவருடைய பரம்பரைக்கும் கண்டிப்பா இறைவன் கொடுப்பார். இதை அந்த மயிலாப்பூர் சகோதரர் உணரவில்லை. அதனால கோச்சிக்கிட்டாரு, குத்துக்கு போக மாட்டேன்ட்டார். எப்படியாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஒன்று பனிஷ்மெண்ட்டு அனுபவிச்சு கொடுத்துருப்பாரு, இல்லை பனிஷ்மெண்ட்டு இப்போ அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த கடவுளுடைய தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தை சேர்ந்த பேரம்பேத்தி அவங்க தலைமுறைக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். தெய்வ குற்றம். எத்தனை பேருடைய நம்பிக்கை எது, எத்தனை பேருடைய நம்பிக்கை எது. பகவான் ஏழுமலையான் அவங்க கஷ்டத்தை போக்குறாரு, அவருடைய பிரசாதத்தை வாங்குறாங்க. ஏற்கனவே பிரசாதம் நிறைய கோல்மால் நடக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, உள்ள வைக்கிற பிரசாதம் வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அது பெரிய பெரிய விஐபிங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க, சாதாரண மக்கள் கொடுக்கறது கிடையாது. யாரெல்லாம் அவங்களுக்கு கவனிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு தான் அந்த பிரசாதம் போதும். அப்படி செய்யக்கூடாது, சாதாரண மக்களுக்கு கொடுக்கணும். சரி, ஓகே, ஏதோ பண்றாங்க, ரைட், ஓகே. பட் ஒரு மாட்டு கொழுப்பை கலந்து கொடுக்குறது தப்பு தானே. அது கொடுக்கணும் தப்பு, வாங்கணும் தப்பு, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அது வெங்கடாஜலபதி வந்து கண்டுக்க மாட்டாரு, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இப்படிதான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 24 hours 365 days we are vigilance. ரெக்கார்டு ஆடியோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு, எல்லா டாக்குமெண்ட்லையும் இருக்கு. கரெக்டாக இருக்கும், எஸ்கேப்பே ஆக முடியாது. தண்டனை கண்டிப்பா உண்டு. இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா உண்டு. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசன் நன்று கொள்ளும், தெய்வம் நன்று கொள்ளும். பொறுமையா கொள்ளும். கூட்டு பிரார்த்தனைலாம் பண்ணியிருக்கீங்க, இதில் தவறு இருப்பின் மன்னிக்கவும் போட்டீங்க. தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயத்துக்காக, 4 பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம வந்து ஒரு பிரார்த்தனை பண்றோம் நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க இது தவறு இருப்பின் மன்னிக்கவும் போடவே தேவையில்லை. கண்டிப்பா நல்ல விஷயம் அது. நான் திரும்பவும் சொல்றேன், இறை சட்டத்தினுடைய 17வது விதி, 17வது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான், என் மனைவி, என் மக்கள் அப்படின்னு இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாம என்ன வந்து என்ன செயல் செய்தாலும், ஈவன் மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட அதுவும் புண்ணியம் தான், அதுவும் நம்ம புண்ணிய கர்மா தான். ஆனா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க அந்த ப்ரேயர் பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்ம இறை சட்டத்தினுடைய 17வது சட்டத்தின் கீழ் இது வரும். கண்டிப்பா புண்ணியம் தான், சந்தேகமே கிடையாது. அந்த பிரார்த்தனை யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் புண்ணியம் தான், அத்தனை பேருடைய தலைமுறைகளுக்கும் புண்ணியம் தான், நல்லதுதான்.
எஸ், விக்னேஷ் லதான்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. வெரி குட், வெரி குட். நன்றி, நன்றி, நன்றி. நான் வந்து 7th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து புதுசாக வந்த ஹெட்மாஸ்டர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் படத்துக்கு கூப்பிட்டு போனார். ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சாட்டர்டேயில் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனார். அந்த படம் வந்து கலியுக கர்ணன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக கவனம் இல்லை எனக்கு. அந்த படத்தினுடைய ஒரு இதை வந்து ஒரு சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க. இது வால்யூம் வரலையே, வால்யூம் எடுத்து கொடுங்க. அந்த படம் வந்து கலியுக கர்ணன் நினைக்கிறேன். அதில் தேங்காய் சீனிவாசன் வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருப்பார். ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருப்பார். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஸ்டேஜில் பெரிய பணக்காரர் ஆயிடுவார். வறுமை கஷ்டத்தில் இருக்கும்போது இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் பணக்காரான பிறகு இல்லை. அவருக்கு நிறைய நோய்கள் வந்தும், இஷ்டப்பட்டு சாப்பிட முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பட் அப்போ புரியல. அதை சகோதரி வால்யூம் நிறைய தானே மேக்ஸிமம் வால்யூம். ஓகே, தெரியுமா? இப்போ அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அதை எடுத்து சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க, வனிதான்ற சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் அதை ரிவ்யூ பண்ணிக்குவோம். சவுண்ட் இல்லைங்க. ஓகேவா? அதாவது பிரபஞ்சம்ன்ற பேங்க்ல ஏற்கனவே அவர் பணம் போட்டு வச்சிருக்காரு. அந்த பிரபஞ்சம்ன்ற பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம். தட் இஸ் குட் கர்மான்ற போட்டு வச்சிருக்கோம். அந்த குட் கர்மால நம்ம போட்டு வச்சு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம குட் கர்மா எதுவும் டெபாசிட் பண்ணி வைக்கல. ஆனால் எனக்கு பணம் இல்லையே, பணம் இல்லையே, பணம் இல்லையேன்னு இருக்கும். ஸோ பாஸ்ட் லைஃப்பில் என்ன கர்மா நம்ம செஞ்சுருக்கிறோமோ, என்ன பாஸ்ட் லைஃப்பில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோமோ அதுதான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம பணக்காரராக இருக்கிறோன்றது காரணமாக தான், ஏழைகளாக இருக்கும் காரணத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையில் சப்பராத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை அந்த சகோதரி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நன்றி. இன்னொன்று சகோதரர் ஜிஆர்ன்றவர் அனுப்பிச்சிருக்காரு. அருமையான பாயிண்ட் இது. ஏன் ரவி பண்ணி சொன்னால் இது இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு எதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யாதீர்கள். இவ்வளவுதான் தர்மம். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியே உல்டாவாக பண்ணுறோம். எனக்குன்னா ஒன்று, அடுத்தவங்களுக்குன்னா ஒன்று. படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா? எனக்குன்னா ரத்தம், அடுத்தவங்களுக்குன்னா தக்காளி சட்னி அப்படின்னு படத்துலலாம் காமெடி வருது இல்லையா? அது மாதிரி அடுத்தவங்களுக்குன்னா தக்காளி சட்னி, எனக்குன்னா ரத்தம். நமக்கு யார் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. ஆனால் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அப்படி உங்களுக்குள்ளே திரும்பி பாருங்கள். நம்ம இப்படி நடக்கிறோமான்னு பாருங்கள். 95% அப்படி நடக்க மாட்டோம். 90% அப்படி நடக்க மாட்டோம். என்ன தான் இருந்தாலும் நமக்குன்னா ஒன்று, அடுத்தவங்களுக்குன்னா ஒன்றுன்னு சொல்லுவோம். அவங்க இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்?
அவங்க இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்னு நினச்சி பார்த்தா அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் நாம் அவங்க இடத்துல இருந்து பார்க்காம நம்ம இடத்துல பார்க்குறோம். அதனால நம்ம நிறைய நாமளும் சஃபர் ஆகுறோம், அடுத்தவங்களும் கஷ்டம் கொடுக்குறோம். அடுத்தவங்களும் கஷ்டம் கொடுக்குறோம், நாமளும் சஃபர் ஆகுறோம். அருமையான விஷயம் அது. நன்மையோ தீமையோ எது செய்தாலும் திரும்ப வரும். கொடுப்பதும் பெறுவதும் இறைவனே. இது கொடுப்பதும் பெறுவதும் இறைவனே. அது ஹையர் சப்ஜெக்ட். அது உங்களுக்கு இப்போ புரியாது, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இன்றைக்கு பணத்தை தர்மமாக செய்தால் அதுவே பல மடங்கு திரும்ப வரும். இதை மைண்டில் வச்சுட்டா போதும். இன்றைக்கு பணத்தை தர்மமாக செய்தால் அதுவே பல மடங்கு திரும்ப வரும். கண்டிப்பாக வரும். எஸ்கேப்பே ஆகாது. அது நீங்கள் விட்டாலும் அது வராது. வந்தே தீரணும், கொடுத்தே தீரணும். டிவைன் லா. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பி கொடுத்தே ஆகணும். நீங்கள் வேணான்னா கூட கொடுக்கும். எது நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது மாற்று எதுவுமே வராது. நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு எஸ்கேப் ஆகி போனால் கூட உங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அம்பானி அதானிலாம் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. அம்பானி அவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, அநியாயம் பண்ணுறாரு, இவ்வளோ இவ்வளோ பணம் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாருன்ற கமெண்ட் வந்தபோது கூட நான் அதான் சொன்னேன். அவங்க கர்மா, அவங்க நல்ல கர்மா அவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்க வேணான்னா கூட இப்போ வரும். அந்த கர்மா அவங்களுக்கு வருது. ட்ரெடிஷ்னலாக அவங்க சம்பாதிச்ச குட் கர்மா, அவங்க சம்பாதிச்ச கர்மா அது வருது. ஆனால் அதுக்கு உண்டானதாக அது கண்டிப்பாக கொடுத்து தான் தீரும். ஆனால் நீங்கள் யாரும் அப்போல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. சொன்னால் லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் கழுவி ஊற்றுறாங்க. நம்மலாம் பண்ணாதீங்கன்னு நான் வீடியோ போட்டேன். அதே நேரத்தில் பாருங்கள், அவங்க நல்ல கர்மாவுக்கு குட் கர்மாவுக்கு கடவுள் வானானா கூட கோடியாக கொட்டி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவங்க என்ன அது என்ன பேட் கர்மா பண்ணாங்களோ, என்ன செஞ்சாங்களோ, அவங்க மகனுக்கு இன்றைக்கி அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் க்யூர் பண்ண முடியல. புரியுதா? அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் அவங்களால எடுக்க முடியாத ட்ரீட்மெண்ட்டாக உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் நம்பர் 1 நம்பர் 2 போட்டி வராங்க. பட் அவங்களால அவங்க பையனை க்யூர் பண்ண முடியல. அவங்களால முடியாத ட்ரீட்மெண்ட்டா, அவங்களால முடியாத ஹாஸ்பிட்டலா, அவங்களால முடியாத டாக்டர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாதா என்ன வேணாலும் பண்ணலாமே. ஏன் அவங்க பையனை க்யூர் பண்ண முடியல? தட் இஸ் பேட் கர்மா. அவங்க என்ன கர்மா பண்ணாங்கன்னு கிளைமாக்ஸில் பார்த்து நான் பப்ளிக்காக சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். அது சொல்லக்கூடாது. அப்போது வேணான்னு கூட செல்வம் கொட்டுது. பெரிய பணக்காரர்கள், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எல்லா மினிஸ்டர்ஸும் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வராங்க. நீங்கள் கூப்பிட்டா அவர் வர பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, மற்ற பெரிய பெரிய அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்களாம், வந்தாங்க இல்லையா? அவங்களாம் வந்தாங்க. நீங்கள் கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா அவர் கூப்பிட்டா அவர், ஏன்னா பெரிய பணக்காரர். அதே நேரத்தில் அவங்க மகனை க்யூர் பண்ண முடியல. குட் கர்மா இப்படி வேலை செய்யுது, பேட் கர்மா இப்படி வேலை செய்யுது. இதை விட ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. குட் கர்மாவும் வேலை செய்யும், பேட் கர்மாவும் வேலை செய்யும். நம்ம பார்த்து கொண்டு வரது தான். குட் கர்மாவுக்கு அவங்க பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். அவங்க சொன்ன எது வேணாலும் நடக்கும். அரசாங்கத்தையும் ஆட்டி வைக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது, எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அதான் அரசாங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க அதான் மோடி செய்வார். மோடி இல்லை, எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் தான் செய்வார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ணுறாரு, பிரசிடென்ட் ரூல் பண்ணுறாரு. எல்லா மற்ற கண்ட்ரிஸில் கூட பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ணுறாரு, பிரசிடென்ட் ரூல் பண்ணுறாரு. அப்படிலாம் கிடையாது. அது முன்னாடி தான். பின்னால் பார்த்தா வேற பர்சனாக ரூல் பண்ணுறாங்க. அம்பானி, அதானி, இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் பட்ஜெட்டு. இவங்க என்ன பட்ஜெட் இப்படி போடுறாங்களோ அதான் பட்ஜெட்டு. இந்த இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, இந்த டேக்ஸுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுத்தே ஆகணும். கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டேக்ஸை குறைக்கிறாங்க. அதனால் ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 20,000 crores இவங்களுக்கு சேவ் ஆகுதுன்னா அதில் பர்சன்டேஜ் அவங்க கொடுப்பாங்க. இது நடக்கிற விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய ரகசியமான விஷயம். கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா என்ன? பட்ஜெட்டே இவங்க சொல்கிறது தான். இப்படி போடுனா போடுவாங்க, இப்போ என்ன செய்வாங்க. அரசாங்கமே இவங்க கையில் தான். முன்னாடி தான் மோடி, எந்த பிரைம் மினிஸ்டர் அவர் மட்டும் சொல்லலை, எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், எந்த சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவங்க என்ன பணக்காரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஈவன் அமெரிக்காவில் ட்ரம்ப்பு கூட ட்ரம்ப்பு தான் ஆள்றாரு. அதெல்லாம் இல்லை. உள்ள பின்னாடி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நடக்குது. அப்போ பணக்காரன் என்ன சொன்னாலும் அது நடக்கும், என்ன செஞ்சாலும் நடக்கும். இது இன்டர்நேஷ்னல் லெவல்லே நடக்குது, எல்லாரும் நடக்குது. அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரருக்கு இப்போது லாஸ்ட் மந்த்து கூட போட்டிருந்தாங்க இல்லையா, அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப். அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆனாலும், அமெரிக்காவுக்கே ட்ரம்ப்பாக இருந்தாலும்
வெரிகோஸ் வெயினால அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, நோய் அவர் உடலை அப்படின்னு சொல்லி காமெண்ட் போட்டிருந்தாங்க. உண்மை. இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் அம்பானின்னா கூட பணம் வருது கொட்டு, குட் கர்மா, பிகாஸ் ஆஃப் குட் கர்மா. பிகாஸ் ஆஃப் பேட் கர்மா அவங்க பையனுக்கு ஒபிசிட்டி க்யூர் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. அம்பானி அழுறாரு, கண்ணில் தண்ணி வருது, அழுறாரு. அதானே சொல்கிறோம், குட் கர்மாவை சம்பாதிங்க, பேட் கர்மாவை விட்டுடுங்க. பேட் கர்மாவும் விடாது, குட் கர்மாவும் விடாது. குட் கர்மாவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரியா? இதில் ஒரு நரேன் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன காமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கர்ம வினையிலிருந்து சுகப்பட வேண்டிய பாக்கியவான்கள் பிளஸ்டு பீப்புள், சித்தர் டாக்டர் இளங்கோவை தேடி வருவார்கள், மற்றவர்கள் அந்த வாய்ப்பை பெறமாட்டார்கள் அப்படின்ற கருத்து அதில் போட்டிருக்காங்க. கரெக்டு தான். கர்மவினிலிருந்து சுகப்பட வேண்டிய பாக்கியவான்கள் பிளஸ்டு பீப்புள், சித்தர் டாக்டர் இளங்கோவை தேடி வருவார்கள், மற்றவர்கள் அந்த வாய்ப்பை பெற மாட்டார்கள். பரவாயில்ல, நல்லா திங்க் பண்ணிக்கிறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நல்லா திங்க் பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்ல, பாராட்டலாம். ஆனால் பாருங்க, நான் நெத்தியில் திருநீர் வைக்கிறது கூட போட்டிருக்காருப்பா. நான் நெத்தியில் திருநீர் வைக்கிறது கூட நல்லா நோட் பண்ணி போட்டிருக்காரு. எப்படி நோட் பண்ணுறாங்க பாருங்க. நல்ல விஷயந்தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து மற்ற விஷயங்கள் டைவர்ட் ஆகாமல் இந்த மாதிரி விஷயத்தை போட்டிருக்கிறது நல்ல விஷயந்தான், பாராட்டுகிறேன். அவருக்கும் அவரை பெற்றோர்களுக்கும் நன்றி. ஒரு சின்ன இதில் ஒரு வித்தியாசம், என்ன ஒரு வித்தியாசமான கருத்துன்னா, இங்கே சித்தர்னு போட்டிருக்காங்க. நான் வந்து சித்தர்னு சொல்லிக்கிறதே கிடையாது. அதாவது யாரோ போட்டிருக்காங்க, ரைட்டு, ஓகே. நிறைய பேர் வந்து சித்தர்கள்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க. சில பேர் கொண்டு வந்து, நான் பெரும்பாலும் என்ன பண்ணுறேன் ஏது செய்யறேன்னு யாருக்கும் சொல்லிக்க மாட்டேன். நிறைய பேர் நோட்டீஸ் போட்டு, சார் இந்த நோட்டீஸை நான் என் மக்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், உங்களை பற்றி, உங்களோட சிஸ்டத்தை பற்றி, உங்கள் மெத்தடை பற்றி நான் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சித்தர்கள்னு போட்டுடுவாங்க. அப்போ சித்தர்ன்ற வேர்டை எடுத்துருங்க, அது வேண்டாம், அதை டெலிட் பண்ணிட்டு அப்புறம் வெறும் டாக்டர் இளங்கோன்னு போடுங்க அப்படி சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க, சார் யாரோ போட்டிருக்காங்க, சித்தர்களும் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் டாக்டர் சித்தர்னு போட மாட்டீங்க? இல்லை, வேண்டாம். சித்தர்கள்ன்றது அவங்க பெரியவங்க. அந்த அளவுக்கு நாம் வந்து இருக்கிறோமா அப்படின்னா, அது எனக்கு என்னமோ நான் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவத்தை அடையலைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய அளவுக்கு பக்குவத்தை நான் இன்னும் அடையவில்லை என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மறுபிறவி இல்லை, அடுத்த பிறவிக்கு தேவன் நிலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா கூட, பின்னிலைக்கு போகிறேன்னா கூட, அந்த நிலைக்கு நான் இன்னும் தகுதி உடையவனா, அந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. எட் டு பி அச்சீவ்டு. இன்னும் அந்த லெவலுக்கு போகணும். அந்த லெவலுக்கு அடையிறதுக்கு இன்னமும் நான் கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணணும், போகணும்னு நினைக்கிறேன். அதனால் சித்தர்கள்னு போட்டுக்கிறது இல்லை. அப்போ நிறைய பேர் போட்டுக்கிறாங்களே, போட்டுக்குவாங்க. அதை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம கமெண்ட்டுக்கு அடிக்க முடியாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய இது. பட் சித்தர்கள்ன்றது நான் சொல்லிக்கிறது இல்லை. உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார். உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று யாரும் சொல்லிக்கொள்ள மாட்டார். இந்த மேட்டரை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா மற்ற நீங்களே புரிஞ்சுங்க. அது நான் சொல்லக்கூடாது. உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார், காட்டிக்கொள்ள மாட்டார். அவங்க சாதாரண மக்களோடு மக்களாக ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த சித்தர்கள் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஜடாமுடி கட்டிக்கிட்டு, கையில் கமலம் எடுத்துக்கிட்டு, காய் உடை போட்டுக்கிட்டு, அதெல்லாம் சினிமா நாடகத்தில் தான். உண்மையிலே அப்படி கிடையாது. உண்மையிலே நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் பார்த்த சித்தர்கள் இது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நீங்கள் மனிதனாக தான் இருக்க முடியும், 10 போட 11 தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற சக்தி வந்து எப்பேற்பட்ட சக்தின்றது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நினைச்ச நேரத்தில் எதை வேணாலும் செய்வாங்க. என்னுடைய குருக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம், ஒரு ஊருக்கு போகிறாரு. சரி, இன்னொரு டைம் சொல்லுவோம், அது இப்போ வேண்டாம். ஸோ சித்தர்கள் வந்து தங்களை சித்தர்கள் என்று காட்டிக்கொள்ள மாட்டார், ஆழ்த்திக்கொள்ள மாட்டார், பந்தா பண்ணிக்கொள்ள மாட்டார், சித்தன் என்று சொல்லிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி யார் இருப்பாங்களோ அவங்க தான் உண்மையான சித்தர்கள். இதை தவிர மற்ற மாதிரி இருக்கிறவங்களாம்
அது என்ன நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ம். ம். அடுத்தது இன்னும் ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். சகோதரர் ஆனந்த் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டுமே கண்ணுக்கு தெரியாது. அப்சல்யூட்லி கரெக்ட். நன்றி, அவருக்கான நன்றி. ஆனால் அவை இரண்டுமே சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்குறது. அருமையான பாயிண்ட் இது. நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டுமே கண்ணுக்கு தெரியாது. நம்பிக்கையும் தெரியாது, பிரார்த்தனையும் தெரியாது. பட் ஆனால் அவை இரண்டுமே சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்குது. வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் காட். வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் இஸ் பாசிபிள் ஃபார் காட். எது மனிதனுக்கு சாத்தியம் இல்லையோ அந்த விஷயங்களை இறைவன் சாத்தியமாக்குவான். அந்த அந்த இறைவனை நம்பி அந்த பிரார்த்தனையும் அந்த நம்பிக்கையும் இருக்கும் பொழுது அவை சாத்தியமாகும். அருமையான பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கார். நன்றி, அவருக்கு நன்றி. அடுத்தது குமரேசன் ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்கிறாரு. மனதை கடந்தால் மாற்றம் காணலாம், மனதை கடந்தால் துன்பம் வளர்க்கலாம், மனதை கடந்தால் துயரம் அழிக்கலாம், மனதை கடந்தால் உயிரின் உணவை காணலாம், மனதை கடந்தால் உறவின் தன்மை காணலாம், மனதை கடந்தால் உலகில் உயர்வை காணலாம், மனதை கடந்தால் மறுபிறவி தவிர்க்கலாம். ஓம் சத் சத் சத். ரைட், ஓகே, நன்றி சகோதரருக்கு நன்றி. ஆனால் எப்படி மனதை கடக்கிறது? இதை கடந்தா ரைட், ஓகே, எல்லாம் ரைட்டு, சகோதரருக்கு நன்றி, நல்ல விஷயம் தான், கரெக்டான விஷயம், தப்பு கிடையாது. பட் எப்படி மனதை கடக்கிறது மக்களுக்கு தெரியல. மனதை எப்படி கடப்பது? மனதை எப்படி கடப்பது? இதெல்லாம் ரைட், ஓகே, எல்லாம் ரைட், ஓகே, ரைட் 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 ரைட், எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட். பட் எப்படி கடப்பது? பெரும்பாலும் இந்த கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? முதல்ல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொன்னாங்க, பட் இப்போ எல்லா டாக்டர்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. இது சொல்லாத டாக்டர் யாருமே கிடையாது. முதல்ல கார்டியாலஜிஸ்ட் தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ எல்லா டாக்டரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஏன்னா அதெல்லாம் நோய் வருதுங்க, அதாகாதீங்க. ஆனால் யாராவது வேணும்னே டென்ஷன் ஆவாங்களா? யாராவது வேணும்னே கோவப்படுவாங்களா? யாராவது வேணும்னே எமோஷன் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க, யாருமே ஆக மாட்டாங்க. யாருமே வேணும்னு டென்ஷன் ஆகிறதோ கோவப்படுறதோ பண்ண மாட்டாங்க. அப்போ ஏன் ஆகுறாங்க? ஏன்? பிகாஸ் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற அந்த பேட் கர்மாஸ் அவங்க பாடியில் ஆறாவில் உட்காந்து அதை ட்ரிக்கர் பண்ணும். அவங்க நினைப்பாங்க. அதை பற்றி பின்னாடி சகோதரர் கேள்வி கேட்டிருக்காங்க, இதை கரலேட் பண்ணி அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அந்த சகோதரையும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கோவப்படணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் கோவப்படத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை உங்கள் கர்மாவில் அது உங்கள் ஆறால் அது இருக்குது, அது உங்களை ட்ரிக்கர் பண்ணி விடும். நீங்கள் டென்ஷன் ஆகணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான விஷயம் உங்கள் ஆறால் இருக்குது. அது ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியாது, அது இருக்குது, அது உங்களை ட்ரிக்கர் பண்ணும். டென்ஷன் ஆவீங்க, எமோஷன் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்க, கூலாக டேக் இட் ஈஸி பாலிசியில் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா உள்ளே அது விடாது, அது நோண்டிக்கிட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும், அப்படி ட்ரிக்கர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஆகுறீங்க. சரி, இது சகோதரர் சொன்னது எல்லாமே கரெக்ட். மனதை கடந்தால் மனதை கடந்தால் மனதை. அப்போ மனதை எப்படி கடப்பது? இந்த மனதை எப்படி கடப்பது, இதையெல்லாம் எப்படி வராமல் தடுப்பது அப்படின்றதுக்காகத்தான் கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் நம்ம கர்மா கிளீன்ஸ் மெடிசன் கொடுக்குறது. அந்த காரணத்துக்காக தான் கொடுக்குறோம். இந்த கர்மா கிளீன்ஸ் மெடிசன் வந்து டெய்லி காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்கில் 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டரை எடுத்துக்கிட்டு இந்த 2 pills 3 pills அது அவங்களுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேருக்கு 2 மாத்திரை போதும், சில பேருக்கு 1 மாத்திரை போதும், சில பேருக்கு 3 மாத்திரை போதும். அது அவங்களுடைய கர்மா பொறுத்து நான் பார்த்து சொல்லுவோம், 1 போதும், 2 போதும், 3 போதும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய கர்மாவுக்கு பொறுத்து அந்த மாத்திரையை உள்ளே போகும்போது அது உங்களுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏல போயிட்டு உங்கள் ஆறால் போயிட்டு கிளன்சிங் பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோபம் போகும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டென்ஷன் போகும், அப்போ தான் அந்த எமோஷன் போகும், அப்போ தான் உங்களுக்கு கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஈகோலாம் போகும். அதுக்காக தான் அந்த கர்மா கிளீனிங் மெடிசன் வந்து முதல்ல காலையில் சாப்பிட்ணுன்ற காரணம் வந்து அதுதான். அதனால தான் அது கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் மனதை கடக்கிறதெல்லாம் எப்படி, மனதை எப்படி கடப்பது? மனதை கடக்க முடியல, மனதை கடக்கணும்னு நினைக்கிறோம், அதான் எய்ம், கடந்து ஆகணும். கடக்கலாம் முடியாது, முடிச்சே ஆகணும், அது கடந்து ஆகணும். ஆனால் எப்படி கடக்குன்னு தெரியல, யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே சொல்லி கேட்டாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 3 விஷயம், யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை,
அப்படி சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சரி சொல்கிறவங்க சொல்கிறாரு, கேட்குறவங்க கேட்குறேன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஃபெயிலியர் ஆகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் இதை மூணையும் கரலேட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு தான், அந்த மனதை கடக்கிறதுக்கும் இந்த மனநிலைகளை சரியாக்கிறதுக்கும் தான் நம்ம அந்த கர்மாக்களை கேசியம் போட்டு கொடுப்போம் இல்லைங்களா, நம்பர் போட்டு, அந்த கேசியம் வந்து இந்த வேலை தான் செய்யும். ரைட். இருக்கா? மனம், நீ கொண்ட மனம் உள்மனம் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வு நிகழ்காலமாக மாறுகிறது. ஓகே. ஒரு சகோதரி லதா ராமானுஜன் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, எ கொஸ்டின் ஃபார் டாக்டர் இளங்கோ சார், டஸ் ஜின் எக்ஸிஸ்ட்? இஸ் இட் ட்ரூ தட் ஜின்ஸ் கேன் ரிமூவ் கேஷ் ஆர் அதர் திங்ஸ் ஃப்ரம் லாக்டு அல்மிரா ஆர் இஸ் இட் நெகட்டிவ் கர்மா? நல்ல கேள்வி. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது நம்மளுடைய கர்மா எனர்ஜி ஹீலிங் வகுப்பில் ஒரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு விஷயமும் வந்து நீங்கள் பல தடவை, பல நாட்கள், பல மணி நேரங்கள் தியானம் பண்ணால் என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்களோ அந்த விஷயங்கள் இந்த மாதிரி நபர்கள் மூலமாக கேள்விகளாக வருகின்றன. நீங்கள் பல நாட்கள் தியானம் செய்து, பல மணி நேரங்கள் தியானம் செய்து நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்குவீங்களோ அந்த விஷயம் இந்த மாதிரி நபர்கள் மூலமாக ஏதோ ஒரு கேள்வி மூலமாக வருது. அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் கொடுக்குறோம், அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏதோ வந்து அவங்களும் ஏதோ கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க, டாக்டரும் ஏதோ பதில் சொல்லிட்டுருக்கிறாரு, இது என்ன குழப்பு இது அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம். உங்களை விட நான் ரொம்ப டைம் கான்சியஸ், ரொம்ப ரொம்ப டைம் கான்சியஸ். அதனால் அன்வான்ட் கொஸ்டின் அன்வான்ட்னா அது கண்டுக்கவே மாட்டேன், அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னா இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது, தெரிய வேண்டியதுக்காக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் சில்லி கொஸ்டின், இதெல்லாம் வந்து பிள்ளைக்கா பசங்க கேட்குற கேள்வி, இதெல்லாம் அறியாத இருக்கிற பீப்புள் கேட்குற கேள்வி, பொழுதுபோக்காக கேட்குற கேள்வி, தயவுசெய்து எந்த சகோதரியும் எந்த சகோதரும் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்து. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவும் தியானத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். ஷார்ட்டாக ஒரு இந்த சகோதரி மூலமாக அந்த கேள்வி இறைவன் கேட்டிருக்காரு, நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இது மக்களுக்கு நிறைய பேர் போய் சேரும். இந்த மக்களுக்கு இந்த அவேர்னஸ் போகும்போது இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரிக்கு குட் கர்மா போய் சேரும். இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, இதனால் ஒரு தெளிவு பெற்ற மக்கள் எங்கேயோ இருப்பாங்க, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், தெளிவு பெற்ற மக்கள்கிட்ட இருந்து ஒரு நன்றி உணர்வு, ஒரு கிளாரிட்டி பெற்ற அந்த நன்றி உணர்வு, அதை பதில் திருப்பி தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வரும்பொழுது அது இந்த கேள்வியை கேட்ட சகோதரி எங்கே இருந்தாலும் அவங்க வாரோட போய் குட்கர்மாவை உட்காரும். ஆனால் இது டைம் வேஸ்ட்டுன்னு யாரும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அருமையான கேள்வி. Is it true that jinns can remove cash or other things from locked almirah? Is it negative karma? ஒரு லாக்டு பூட்டப்பட்ட ஒரு கதவுலையோ பூட்டப்பட்ட ஒரு பீரோவில் இருந்தோ ஒரு விஷயம் போகுதுன்னா நெகட்டிவ் கர்மா தான். அது நெகட்டிவ் கர்மா, அது சந்தேகமே கிடையாது. ஒரு பொருள் திருடு போகுது, உங்களை விட்டு ஒரு பொருள் திருடு போகுது, ஒரு பொருள் வெளியே போகுதுன்னா தட் இஸ் நெகட்டிவ் கர்மா, அது சந்தேகமே கிடையாது. பட் அந்த நெகட்டிவ் கர்மா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இந்த ஜின் அப்படின்றது என்னன்னா, அரபி மாந்திரத்தில் இறந்து போய் மறுபிறவி எடுக்காத, மறுபிறவிக்கு போக தெரியாத, போக முடியாத ஆத்மாக்கள் இருக்கும். எல்லாம் பொதுவாக இருக்கிறது தான். அது இறந்து போன பிறகு மறுபிறவி எடுக்கணும், ஆவியத்துக்கு ஒரு நாள் இருக்கணும், இருந்துட்டு அப்புறம் அடுத்தடுத்த பிறவிக்கு தகுந்த மாதிரி அந்த அப்பா அம்மா அந்த சுச்சுவேஷன் ஃபேமிலின்னு அமைஞ்ச போது மறுபிறவி எடுக்கணும். அந்த கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லலாம் ஆவியில் இருக்குது. அந்த ஆவியலுக்கு போகாமல் சில ஆவிகள் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கும், அந்த பூமி சுற்றியே சுற்றிட்டு இருக்கும். இது அந்த அந்த பிளேனுக்கு அந்த லெவலுக்கு போகாது, சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆட்களை இந்த அரபி மாந்திரிகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த முஸ்லீம்ஸ் பண்ணுறது வந்து அரபி மாந்திரிகம்னு சொல்லுவாங்க. இந்துஸ் பண்ணுறது நம்ம ஊருக்கு பண்ண மலையாள மாந்திரிகம்னு சொல்லுவாங்க. மலையாள மாந்திரிகம்னா கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். மலேசியாலையும் பண்ணுறாங்க, பட் சைனீஸ் பீப்புள் பண்ணுறாங்க. மலேசியாலையும் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டே அங்கே இருக்குது. அங்கே சைனீஸ் பீப்புள் அங்கே போய் பண்ணுறாங்க. உலகம் முழுசும் மாந்திரிகம் இருக்குது, நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகம் முழுசும் இருக்குது. வெவ்வேறு கண்ட்ரியில் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு மக்கள் பண்ணுறாங்க. படித்த டெவலப்பான நாடுகளில் கூட இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, எல்லா கண்ட்ரிஸ்லையுமே இருக்குது. மாந்திரிகம் பண்ணுறவங்க எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்கிறாங்க, எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்காங்க. அதை பண்ண வைக்கிறவங்களும் எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்காங்க, பண்ணுறவங்களும் எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்காங்க. அது இங்குங்கானபடி எல்லா இடத்துலையும் இருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி அரபு பீப்புள் முஸ்லீம் பீப்புள் அதை யூஸ் பண்ணுறவங்க அந்த ஆவிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு அது வச்சிருக்க பேர் ஜின். ஜின் அதை யார் வேணாலும் கூப்பிடலாம். சில விஷயங்களை ஆவியலகத்தினுடைய நுணுக்கங்களை டெக்னிக்ஸை தெரிஞ்சால் அவங்கள கூப்பிட்டு கவர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்து ட்ரெடிஷனில் குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க. குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க. சாத்தான், சாத்தான் வேற, குட்டிச்சாத்தான் வேற. சாத்தான், குட்டிச்சாத்தான். அதை இந்த வேர்டை வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த சாத்தான் அப்படின்றது தான் வந்து ஜின்னுன்ற வேர்டு சொல்லுவாங்க. சில கமிட்மெண்ட்டு, சில மந்திரங்கள் இருக்குது. சில மந்திரங்களை சொல்லி அதை வசியம் பண்ணி கவர் பண்ணிட்டோம்னா அதுக்கிட்ட நம்ம என்ன சொல்லணுமோ அதை போய் செய்யும். ஃபிசிக்கல் பாடியில் வரும், ஃபிசிக்கல் பாடியில் வரும், உங்களுக்கு தெரியாது. ஃபிசிக்கல் பாடியில் வரும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அழகாக திறந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். திறக்க வேண்டியது, திறக்காமல் உள்ளே எடுக்க முடியும். அது அந்த டெக்னிக் தெரியும். அது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து அப்போர்ட்ஸ் பை தி ஸ்பிரிட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போர்ட்ஸ் பை தி ஸ்பிரிட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் அந்த ஆவிக்கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லிட்டோம்னா என்ன பண்ணணும்னா, சித்தர்கள் இதை செய்வாங்க. பட் சித்தர்கள் நல்ல விஷயத்துக்கு பண்ணுவாங்க. சித்தர்கள் நல்ல விஷயத்துக்கு பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பாருங்கள், இந்த ஃபிசிக்கல் பாடி இங்கே இருக்காங்கன்னா அப்படியே பாடி அப்படியே டிஸ்இன்டெகிரேட் பண்ணிவிடுவாங்க. திருப்பி ரெண்டு பேர் அசம்பிள் பண்ணிக்குவாங்க. அங்கே 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 இருப்பாங்க. திருப்பி அங்கேருந்து உள்ளே வரணும்னா அங்கேருந்து அவங்களுக்கு வந்து இந்த செவுரு, செக்யூரிட்டி, பார்டரு, கல், மண், கோட்டை இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ராமலிங்க அடிகளும் அப்படித்தானே. அவர் பாருங்கள், அவர் முக்தி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போகிறாரு. போகும்போது எல்லாரும் நீங்கள் கதவு சாத்திங்கப்பா, நான் இனிமேலுக்கு வரமாட்டேன், நீங்கள் இதுக்கு மேலே ஒடுங்க, அந்த தான தர்மம்லாம் கரெக்டாக பண்ணுங்கள், அன்ன தானமெல்லாம் கரெக்டாக தொடர்ந்து பண்ணுங்கன்னு எல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டு மெசேஜ் சொல்லிட்டு அவர் உள்ளே போய் கதவு சாத்திக்கிறாரு. அப்புறம் மறுநாள் போய் பார்த்தா அவர் இல்லை, டோட்டலாக வெளியே எங்கே போயிட்டார்? பாடியை டிஸ்இன்டெகிரேட் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். இந்த ஃபிசிக்கல் பாடி டிஸ்இன்டெகிரேட் பண்ண முடியும். 108 தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவங்கள் படி அதை பிரித்து வெளியே கொண்டு போங்க, அசம்பம். இது சித்தர்கள் தெரிஞ்சவங்க. பட் அதெல்லாம் வந்து நல்லது தான் அவங்க போய்வாங்க, நல்லது தான் செய்வாங்க, நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அவங்க மனசால கூட ஒரு 0.000 கோடியில் ஒரு பங்கு கூட அந்த நினைப்பே தாட்டாமே வராது. அவங்க நல்ல பற்று செய்வாங்க. நல்ல அவங்க தேவர்கள், இறைவர்கள். அவங்க இறைவனுடைய ஒரு பகுதி. அவங்களாம் இந்த சித்தர்கள்லாம் வந்து இறைவனுடைய பகுதி. நாமளும் ஒரு பகுதி தான். நாம் ரொம்ப சின்ன பார்ட்டு, அவங்க மேஜர் பார்ட். நாமளும் இறைவனுடைய பகுதி தான். நாமளும் வந்து இறைவனுடைய ஒரு பார்ட்டிகள் தான். டிவைனுடைய லைட்னுடைய ஸ்பார்க் தான் நாமளும். பட் நம்ம ஸ்பார்க்கு அவங்க பெரிய தீப்பந்தம்னு வச்சுக்கோங்க. சித்தர்கள்லாம் பெரிய தீப்பந்தம் மாதிரி. கடவுள் பெரிய தீப்பந்தம், ஒளி பிளம்பு பந்துன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் வந்து பெரிய பந்துன்னு வச்சுக்கோங்களேன். சித்தர்கள்லாம் பெரிய தீப்பந்தம் மாதிரி. நாம் சின்னதாக ஒரு, அது என்ன சொல்லுவோம், ஊதுபத்தி இருக்கு இல்லையா, ஊதுபத்தி முனை இருக்கு இல்லையா, அந்த முனையை 1000 லட்சமாக கோடியாக பண்ணால் அதில் நாம் ஒன்று, அது ஒன்று ஒரு பார்ட்டி. நம்ம கடவுள் தான். ஸோ இவங்களாம் நல்ல விஷயத்துக்கு நல்லா பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவாக பண்ணுவாங்க. அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை சொல்லி அதை வசியம் பண்ணிட்டோம்னா அது உங்கள் வீட்டுக்கு வரும். யார்? லதா ராமானுஜம் சகோதரியா இப்போ பெங்களூரில் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு நேராக போகும். அவங்க வீட்டில் இந்த இடத்துல நகை வச்சுருக்காங்க, இதை நீ கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுத்தா இது போகும். லதா ராமானுஜம் அந்த மேடமுக்கு, அந்த சகோதரிக்கு கண்ணுக்கு தெரியாது. நேராக வரும். பீரோ பூட்ட மாதிரி தான் இருக்கும். பீரோ பூட்ட மாதிரி தான் இருக்கும். உள்ளேருந்து அழகாக எடுத்து போயிடும். நீங்கள் எங்கே ஸ்காட்லாந்து யார்டு வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போலீஸும் கண்டுபிடிக்க முடியாது, சிபிஐயும் கண்டுபிடிக்க முடியாது, எஃபிஐயும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்காட்லாந்து யார்டு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வச்சு எவிடன்ஸே கண்டுபிடிக்க முடியாது. அது ஜின் பண்ணுற வேலைன்னு அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அது கரெக்டாக பீரோ பூட்டின மாதிரி தான் இருக்கும். வீடு பூட்டின எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் உள்ளே அழகாக எடுத்துன்னு போயிடும். அது எடுத்துன்னு போய் எங்கே போய் சேர்த்துனா சேர்த்துரும். அது ஒரு டெக்னிக். அது ஆவியர்களுடைய ஆவி உலகத்தினுடைய நுணுக்கங்களையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆவிகள் தான் அதை பண்ண முடியும். அது ஹை லெவல் ஸ்பிரிட்ஸ் தான் அதுக்கு பண்ண முடியும். அந்த ஹை லெவல் ஸ்பிரிட்ஸ்லேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா உயர்ந்த மக்கள்னு சொல்கிறோம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் உயர்ந்த மக்கள்னு சொல்கிறோம். உயர்ந்த மக்களில் இருந்து நல்லது பண்ணுறவங்க இருக்கும். நம்ம உயர்ந்த மக்கள்னு சொல்கிறோம். பட் உயர்ந்த மக்கள் கெட்ட பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அது எப்பயாவது வெளில வரும். கெட்டிக்காரம் பொழுது 8 நாள்னு சொல்லுவாங்க. கெட்டிக்காரம் பொழுது 8 நாள். ஒரு நாள் மறைப்பார், 2 நாள் மறைப்பான், 3 நாள் 8ஆம் நாள் வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய ஆளுங்க மாட்டிக்கிறாங்களா பார்த்துருப்பீங்க உங்கள் அனுபவத்தில், நான் பப்ளிக்காக சொல்லிக்க வேண்டாம். இப்போ அதே மாதிரி பெரிய ஹை லெவலில் ஸ்பிரிட்ஸுங்க சில இந்த மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சில விஷயங்களுக்கு மயங்கி, சில விஷயங்களுக்கு புத்தி கட்டு போய், சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி கட்டுப்பட்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி எடுக்க முடியுமா? நகை எடுக்க முடியும், பணத்தை எடுக்க முடியும், பொருளை எடுக்க முடியும், எது வேணாலும் எடுக்க முடியும். நீங்கள் எவிடன்ஸே கண்டுபிடிக்க முடியாது. போட்ட மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். அது ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் படி எடுப்பாங்க. அது ஜின் கரெக்டு தான். இந்த அம்மா வந்து என்ன கேட்டிருக்காங்க,
கேஷ் ஆர் திங்ஸ் ஃப்ரம் லாக்டு அல்மிரா. கேஷ் கூட எடுக்க முடியும், கேஷ் கூட எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பண்டில் வச்சுருக்கீங்க, 500 நோட்ஸ் ஒரு பண்டில் வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நம்பர் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நம்பர், உங்களுக்கு ஒரு நோட்டுடைய நம்பரும் தெரியும் இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போடுற நம்பர் 1 2 3 4 100 பீசஸ் இருக்கிற ஒரு பஞ்ச் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் அந்த ஜின்னை அப்ளை பண்ணி அந்த ஜின்னு வந்து எடுத்துகிட்டு போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் யாருக்கோ கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த இடம் கண்டுபிடிச்சி நீங்கள் பார்த்து எடுக்கிறீங்கன்னு, உங்களால் எடுக்க முடியாது, அது வேறு சமாச்சாரம். போய் எடுத்தீங்கன்னா இதே நோட்டு அப்படியே இருக்கும், டிட்டோ. கள்ள நோட்டு கிடையாது, இதே நோட்டு. கள்ள நோட்டு எல்லாம் கிடையாது, இதே நோட்டு. நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருந்தீங்களோ அதே நோட்டை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சிருக்கோம். இது எப்படி போகுது, என்ன வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து அது டிவைன் சீக்ரெட்டு. அது ஆவியல்களுடைய ரகசியம் தெரிஞ்சிருக்கணும், பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்ச ரகசியத்தையும் ஆவியல் ரகசியம் தெரிஞ்ச இந்த ஜின்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலை. அப்போ இதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டா? உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது தப்பு தானே. ஒருத்தர் பொருளை, லதா ராமானுஜம் வீட்டில் இருக்கிற பணத்தை, அவங்க பேரில் இருக்கிற பணத்தை எடுத்து போய் இன்னொருத்தர் கொடுக்கலாமா? தப்பு தானே. அவங்க வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து போய் கொடுக்கலாமா? தப்பு தானே, தப்பு தான். அப்போ இப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியாது, தண்டனை கிடையாது. பட் கடவுள் 24 hours 3 days வாட்ச் பண்ணே இருக்கார். அப்போது இந்த ஜின் வந்து ஆபியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயத்தை இவங்க நேரம் சொன்னாங்க, இவன் சொன்னான் இதுக்காக இவன் சொன்னதுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலை தப்பு செஞ்சுதா, அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அவர் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்தாலும் சரி, அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்காமல் அதே பிறவிகள் இருந்தாலும் சரி, ஆபியாகவே இருந்தாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. என்னைக்கா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, எஸ்கேப்பே ஆக முடியாது. அது மனுஷன் செஞ்சாலும் சரி, ஆவிகள் செஞ்சாலும் சரி, சாத்தான் செஞ்சாலும் சரி, ஜின்னு செஞ்சாலும் சரி, குட்டி சாத்தான் செஞ்சாலும் சரி, வேதாளம் செஞ்சாலும் சரி, வெவ்வேறு பேர் இருக்குது, வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு பேர் இருக்குது. எது செஞ்சாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. பட் இது உண்மைதான், கட்டுக்கதையை பொய் புரட்டோ கிடையாது, உண்மைதான். எஸ், புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் டு நோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜின். ஆமாம், குழந்தைவேலு சாரா? இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் டு நோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஜிம். பேசுவோம், பின்னாடி பேசுவோம். பட் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது வந்து இது கட்டுக்கதையோ சூப்பர் கதையோ கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா வெட்டியாக வந்து அதாவது வந்து ரொம்ப ரொம்ப கற்பனையாக, அது என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி எடுத்த இந்த படத்தெல்லாம் பார்க்குறீங்க உட்காந்து. என்ன படம்? பேய் படம். தமிழில் ஏதோ படம்லாம் வருதாமே அடிக்கடி. இப்போது லாஸ்ட் இயர்லாம் கூட ஏதோ படம்லாம் வந்தது. அந்த மாதிரி படம் ஏதோ மாதிரி சும்மா சும்மா கப்ஸா விடுற படம், கட்டுக்கதையான படம். அந்த படங்கள் பேய் கதை, பேய் படம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ரொம்ப அதான் ரொம்ப என்னமா ஹிட்டு படமா அது மாதிரி ஹிட் ஆச்சு. அது மாதிரி ஒரு படம் ஹிட் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி பேய் கதை படம் அது ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடிச்சு படம். அது ஒரு இதுவாக ஓடிச்சு படம், பேய்க்கதைன்னு. ஆனால் பேய்க்கதையில் சொல்கிறது வந்து பாதி பொய் பாதி உண்மை. அது இப்போ நான் பார்த்தேன்னா எது பொய் எது உண்மை நான் சொல்லுவேன். நான் பார்த்தேன்னா எது பொய் எது உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் படம் பார்க்கல, அந்த படம்லாம் பார்க்கணுன்னா எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலும் அந்த பேய் படங்களில் வர்ற இது வந்து பாதி பாதி பொய் பாதி உண்மை இருக்குது. பட் ஆனால் அந்த படத்தை ஓஹோன்னு பார்க்குறாங்க, நல்லா ஹிட்டாகி ஓடிச்சான், அதனுடைய ஹீரோ பெரிய ஹீரோ ஆகிட்டாரான், அந்த படம் ரொம்ப ஹிட் ஆச்சான், நிறைய ஓடிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் வீட்டில் கூட என்னுடைய சின்ன பொண்ணு அப்படி அந்த பேய் படத்தை பார்த்து ராத்திரம் தூங்காமல் அவங்க அம்மா கிட்ட வந்து தூக்கம் வரலன்னு, நீ என் கூட படுத்துக்கோ கூட இருக்கு போயிட்டு. என்னம்மா விஷயம் அப்படின்னா, எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி பாப்பா வந்து இந்த படம் பார்த்துச்சு அதனால தான். அப்போ அதை கிளன்சிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கிறிஸ்டலில் ஹீலிங் கொடுத்த பிறகு அப்புறம் 4 மாதத்தை பிடிச்சது. எதுக்கு அப்படி படத்தை பார்ப்பானே அதான் சொன்னேன். எதுக்கு நீ போய் படத்தை பார்ப்பானா அப்புறம் நைட்டு தூங்காமல் என் கூட இருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொண்ணு நீ படத்தை பார்க்காத மாதிரி வேலை சொல்லிட்டு வந்தேன். ஸோ கிளன்சிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு வந்தேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கிறாங்க. பேய் கதை இதெல்லாம் பார்க்காதீங்க, தயவுசெய்து வேஸ்ட். அது வேஸ்ட்டு. அது உண்மையான விஷயம். இப்போ இது உண்மை. இப்போ சகோதரி கேட்டிருக்காங்க, இது விளக்கம் சொல்கிறேன். சகோதரர் கேட்டிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் டு நோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜின்னு போட்டிருக்காரு. உண்மைதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உண்மைதான். அப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது, இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகக்கூடாது, இது செய்ய தப்புன்னு நம்ம இது படித்தே நமக்கு வரும். அந்த வகையில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு. அது ஆனால் தெரிஞ்சுக்கணும். பின்வரும் வாய்ப்புகள் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு முக்கியமான விஷயம், நான் எனக்கு மாந்திரிகம் கற்றுக் கொடுத்த குரு
ஒரு தடவை காலையில் வர சொன்னார். காலைல 6 to 7 கரெக்டாக வந்துடணும்பா தம்பி, 3 மாதம் தொடர்ந்து கண்டினியூஸாக கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த மாந்திரிகம் கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல போகும்போது அப்போ எனக்கு தெரியாது, இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. மார்கழி மாதம் நேராக போனேன். அந்த ஊரில் இருக்கிற குளத்துல போய் இறங்குன்ட்டாரு. குளத்துல போய் இறங்க சொல்லிட்டாரு. குளத்துல போய் இறங்கி கழுத்து வரைக்கும் நிற்கணும். இது வரைக்கும் நின்றுட்டு அப்போ சில மந்திரங்களை சொல்லி சில சத்தியம் வாங்குறாரு. மாந்திரிகம் கற்றுக் கொடுக்கும்பொழுது சில சத்தியங்க என்னை குளத்தை நிற்க வச்சு, அந்த கோயில் குளம், பெருமாள் கோயில் குளம் அது, அந்த குளத்தை நிற்க வச்சு கழுத்து வரைக்கும் மார்கழி மாதம் தெரியாது போச்சு. இன்னும் தை மாசியாக போயிருப்பேன். ஏதோ சொல்கிறாரு, போவோம் கற்றுக்குவோன்னு போயிட்டா இறக்கி விட்டு சில சத்தியங்கள்லாம் கேட்குறாரு. அப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி சத்தியம் வாங்க. அப்போ என்ன ஒரு விஷயம் வாங்குறாருன்னா, நான் இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் நான் யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எந்த தவறும் செய்ய மாட்டேன், எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் சொல்லிட்டார். தண்ணியிலேயே அது சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தண்ணியில் நிற்க வச்சு அந்த மந்திரத்தை சொல்லி சத்தியம் வாங்குறாரு. அந்த சத்தியம் 3 தடவை திருப்பி சொன்ன பிறகு தான் கரைக்கு வர வச்சு அப்புறம் திருப்பம் குளிக்க வச்சு அப்புறம் அதை அன்னைக்கு முதல்ல எனக்கு அந்த மாந்திரிக பாடத்தை முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாந்திரிகத்தான் நல்லதும் பண்ண முடியும், கெட்டதும் பண்ண முடியும். நல்லது பண்ணலாம் சந்தோஷம், கெட்டது பண்ணக்கூடாது, கெட்டது பண்ணால் இந்த மாதிரிலாம் தீங்குகள்லாம் வரும், கெட்டது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு. நல்லா பாருங்கள், நான் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த விதத்திலும், இன்னும் நிறைய வருது. இப்போ நான் சுருக்கமாக காலம் கருதி சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு 12-13 விஷயம் சொல்லி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், கெடுதல் செய்ய மாட்டேன், இதை வச்சு நான் காசு பண்ண மாட்டேன், இதை பணத்துக்காக நான் நல்லா செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அனுப்புகிறார். ஓகே, அதை நான் இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பேப்பரில் எடுத்தீங்கன்னா, தினத்தந்தி பேப்பரில் எடுத்தீங்கன்னா, மற்ற பேப்பரில் எடுத்தீங்கன்னா, எந்த புக்கில் எடுத்தாலும் இந்த மாந்திரிகம் பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், செய்வனை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கேள்வி, இந்த சம்மந்தப்பட்ட கேள்வி நட சொல்கிறேன். இப்போது எனக்கு என்னுடைய குரு சத்தியம் வாங்கிட்டு நல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு, கற்றுக்கணுன்றாரு. ஏன் கற்றுக்கணும் போகிறோம்? ஏன்னா மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி பண்ணாங்கன்ற எனக்கு தெரிஞ்சால் நான் அதை கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஒரு மாந்திரிகத்தில் ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, இல்லை இத்தனை மாதத்தில் அவர் இறக்கணும், இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகணும், இந்த குடும்பம் இப்படி ஆயிடணும், நிறைய விஷயம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நம்மக்கிட்ட வராருன்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க எப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை சரி பண்ண முடியும். அதுக்காக அவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி. எப்படி செய்வனை வைக்கிறாங்க, எப்படி ஏவல் பண்ணுறாங்க, எப்படி பில்லி வைக்கிறாங்க, எப்படி சூனி வைக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, யாரை பிளான் பண்ணி குறிப்பிட்ட நாளில் சாகடிக்கிறாங்க, கரெக்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு பொம்மை செஞ்சு வச்சுட்டு அந்த பொம்மையில் ஊசியை குத்துனீங்கன்னா, அது மெத்தட் இருக்குது. அந்த இடத்துல குத்துனீங்கன்னா நீங்கள் அந்த பாட்டு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும். அந்த பாட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க எங்கே போனாலும் க்யூர் பண்ண முடியும். அவங்க அதில் தான் இறப்பே. அதே மாதிரி இந்த நாளில் இந்த டைமில் இறக்கணும்னு சொல்லி வச்சுட்டு நீங்கள் அந்த கமாண்டு கொடுத்து அந்த மந்திரங்கள்லாம் சொன்னீங்கன்னா கரெக்டான நாளில் அவர் இறந்துருவார். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் காப்பாற்ற முடியாது. என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும். எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கும். அப்போ குரு எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, இதை எப்படி செய்யலான்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உங்கள்கிட்ட வரும்போது அதனோட டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்ணி காப்பாற்ற முடியும். நான் மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நார்மல் கொண்டு வந்திருக்கேன், முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த டெக்னிக் எனக்கு தெரியும். ஆனால் நல்லதுக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்தியிருக்கோம், கெடுதலுக்கு பயன்படுத்தினது. ஆனால் பேப்பரில் பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், சண்டேஸில் பாருங்கள், மற்ற நியூஸ் பேப்பரில் பாருங்கள், மேகசினில் பாருங்கள், இந்த ஆன்மீக சம்பந்த புக்கிலலாம் பாருங்கள், இந்த மாந்திரிகம் பண்ணுறோம், இதை செய்வனி எடுக்கிறோம், ஏவல் எடுக்கிறோம், பில்லி எடுக்கிறோம், சூனி எடுக்கிறோம், அது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம், நிறைய வராங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ அதெல்லாம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, லேக்ஸ் டுகெதர், 1000 டுகெதர் பேமெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்ந்து வருது, எவ்ரி வீக் வருது, நானும் பார்ப்பேன், எவ்ரி வீக் வருது. அப்போ ஒரு வாரமும் இந்த மெசேஜ் வருதுன்னா அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் வருதுன்னு அர்த்தம். பிஸ்னஸ் வராமல் நஷ்டத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க. அப்போ வருமானம் வருது. அப்போ யார் வருமானம் வருது? அவங்களுக்கு வருது. அப்போ எப்படி வருமானம் வருது? யாரோ செஞ்சு வச்சுருக்கா, அதை முறிக்கிறதுனால இவங்களுக்கு பணம் வருது. நான் எவ்வளோ முறிக்கிறேன், செய்வனை முறிக்கிறேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வருது பணம். அப்போது இவங்க முறிக்க அதை நிவர்த்தி பண்ண இவங்களுக்கு பணம் வருதுன்னா அப்போ செய்யறவங்க எவனோ ஒருத்தர் இருக்கான் இல்லையா? அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. அப்போ எவனோ ஒருத்தன் செய்கிறான்,
அப்போ எவனோ ஒருத்தன் செய்யறான், அப்புறம் அவங்க சஃபர் ஆகுறாங்க, அவங்க எங்கேயோ போய் முடிச்சிட்டு வராங்க. எவனோ ஒருத்தன் செய்யறான், அவங்க சஃபர் ஆகுறாங்க, அவங்க எங்கேயோ தேடி போய் முறிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் செய்யறான், சஃபர் ஆகுறான், முறிக்கிறாங்க. இது அப்படியே ரொட்டீன் ஆகுது. அப்போ செய்கிறவன் எவனோ ஒருத்தன் இருக்கான் இல்லையா? சரி, ஓகே. அப்போ செய்யறவன் அவன் ஒரு குரு கிட்ட கற்றுருப்பான், ஒரு குரு சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த குரு என்னுடைய குரு மாதிரி சத்தியம் வாங்கியிருப்பாரா, வாங்கியிருக்க மாட்டாரா? தேவபிலிசனி செய்கிறாங்க இல்லையா? அது கேரளாவில் செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. கேரளா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ அவங்களுக்கு அவங்க குரு இந்த மாதிரி விஷயத்த வாங்கும் முன்னாடி, சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கியிருப்பாரா, வாங்கியிருக்க மாட்டாரா? பெரும்பாலும் வாங்கியிருப்பாங்க. வாங்காமல் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வாங்காமல் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க அந்த நேரத்துக்கு சத்தியத்தை கொடுத்துட்டு கற்றுக்கிறாங்க. கற்ற வித்தையை தவறாக பயன்படுத்துகிறார்கள் தான் உண்மை. சத்தியம் வாங்காமல் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. சத்தியம் வாங்கியிருப்பாங்க, கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. அப்போ சத்தியம் வாங்குறாங்க, அதே நேரத்தில் தப்பு செய்கிறாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் சாதாரண பனிஷ்மெண்ட் இல்லை, பயங்கரமான பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் யாரெல்லாம் இப்படியெல்லாம் வந்து குரு கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தவறாக இந்த ஏவல் பில்லி செய்வினை இதெல்லாம் பண்ணுறாங்களோ, அவங்க இந்த ஜென்மத்தில் ரொம்ப கேடுகட்ட நிலைமையில் இருப்பாங்க. நான் அந்த ரொம்ப ரொம்ப கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் தர்மம் பண்ணணுன்றீங்க. நான் தர்மத்தை பார்த்து பண்ணணும்னு சொல்கிற காரணம் புரியுதுங்களா? இதுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னால சுருக்கமாக முடிக்கிறேன், அப்புறம் பின்னால் பார்ப்போம். நீங்கள் இந்த ஜென்மத்தில் நான் இன்னாருக்கு தர்மம் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தர்மம் பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன்றீங்க. ஏன்னா பிகாஸ் அவன் கஷ்டத்தில் இருக்கான், பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தர்மம் பண்ணாதீங்க, அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. அது ஒரு நியாயமான கன்ஃபியூஷன். அது நீங்கள் போக போக தெளிவாகும். இப்போ ஓவர் நைட்டில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே தெளிவாகிட முடியாது. 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் வரும்போது ஒரு தெளிவாகுவீங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் இல்லையா? அப்போது அவங்களுக்கு தர்மம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தர்மம் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா கிளியர் வாய்ஸில் தெரியும், அவங்க போன ஜென்மத்தில் குரு கிட்ட பொய் சத்தியம் பண்ணி இந்த மந்திர விதைகள்லாம் கற்றுக்கிட்டு கெடுதல் பண்ணவங்க. அதுக்காக இந்த ஊட கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க இவ்வளோ பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற தண்டனையை நீங்கள் போய் குறுக்க நிற்கிறீங்க. அதனால் அவங்க தர்மம் பண்ண வேண்டான்னு. காரணம் புரியுதுங்களா உங்களுக்கு? தர்மம் பண்ணுறது கூட பார்த்து பண்ணணும். பாத்திரம் வந்து பிச்சை இடு அப்படின்ற காரணமாக தான். அதனால தான் கொஞ்சம் கிறிஸ்டல் மெடிடேஷன் நீங்கள் பண்ணுங்கள். கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணால் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்க? அவன் கஷ்டப்படுறான், சரி அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட்டு, தப்பில்லை. பட் அவன் எந்த கஷ்டத்தினால பட்டான் அப்படின்னு நீங்கள் அப்படி ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி குருக்கு துரோகம் பண்ணி குருக்கிட்ட பண்ண சத்தியத்தை மீறி கற்றுக்கிட்டு அந்த கற்ற வித்தையை இந்த மாதிரி தப்பாக ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் பண்ணி 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 இந்த ஜின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நெகட்டிவ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்குது. இந்த கடுமையான தண்டனை பண்ணாதான் கடவுள் இந்த லைஃப்பில் நீ இப்படி இருன்றார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அப்போ ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா கடவுள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பனிஷ்மெண்ட்டு அந்த அண்டர் த பனிஷ்மெண்ட் பீரியடில் இருக்கிறான், ஃபுல் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறான். அந்த பனிஷ்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணும்போது அவனுடைய பிரச்சனை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அனுபவத்தில் இருக்கும். சில பேருக்கு தர்மமும் ஹெல்ப்பை பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து மற்றவங்க சொல்லாத கர்மாயனஜிகளை மட்டும் சொல்கிற சப்ஜெக்ட், மற்றவர்கள் சொல்லாத கர்மாயனஜிகளை மட்டும் சொல்கிற சப்ஜெக்ட். பட் இது கஷ்டமான சப்ஜெக்ட். இதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. டக்குன்னு அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. அது போக போக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதான் புரிஞ்சிக்க முடியாத சப்ஜெக்ட்லாம் அவங்க கஷ்டம்னா புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆகும். இந்த 1ஆம் கிளாஸில் கற்றுக்கிறீங்களா, இது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க, அவ்வளோது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கற்றுக்குவீங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம். தர்மம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். பண்ணலன்னா அது பெரிய பாவம். தர்மம் பண்ண பெரிய பாவம். பட் யாருக்கு பண்ணணும், கரெக்டாக பார்த்து பண்ணணும். அந்த தெளிவு தான் உங்களுக்கு வரும். அது மாதிரி டைமில் தான் நான் உங்களை சொல்லுவேன். உங்களால் சப்போஸ் ஐடென்டி பண்ண முடியல, உங்களால் அதை கரெக்டாக ஐடென்டி பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் என்னுடைய கைடன்ஸ் வச்சுக்கோங்க. போக போக நீங்களே டெவலப் ஆகிடுங்க. என்கிட்ட கைடன்ஸ் கேட்காத அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிடுங்க. காரணமாக தான் இது வந்து நம்பிக்கை துரோகம் தானே, மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். நல்ல விஷயத்துக்காக சொல்லி கொடுக்குறத குருக்கிட்ட பொய் சத்தியம் பண்ணிவிட்டு நாம் வந்து அது தப்பாக மாதிரி மாந்திரிகம் பண்ணி நிறைய குடும்பம்லாம் பாதிக்கிறாங்க.
அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த தத்ரம் உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கும், பல மடங்கு பிடிக்கும். நீங்கள் அவங்களுக்கு தர்மம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தத்ரம் உங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட கஷ்டப்பட்டுரு. அப்போ என்ன சார் அன்னதானம் செய்யுன்றீங்க? அப்போ ஒரு பக்கம் அன்னதானம் செய்வேன். அன்னதானம் செய்யணும். யாருக்கு செய்யணும்? அவன் அவன் பசி கொடுமையை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தால் அலோவ் பண்ணணும் அவனை. இங்கே கொஞ்சம் அடிட் பண்ணும். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸான விஷயம். பட்டு போக போக கிளியர் பண்ணிடுறேன். பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்கணும் தான். பட் யாருக்கு பட்டினி போகணும்னு கணக்கு இருக்கு. அவன் அந்த வேலையை வேதனையை அனுபவிக்கணும். சாப்பிடுவா வயிற்றுல போட்டு குத்தி, நான் இது என்னுடைய அனுபவத்தை பார்த்த கேஸ், ஒரு கேஸ் பிடிக்கல, சைடு பிஸ்னஸ் ரீதியாக பிடிக்கல, ரைட் விட்டுணும். அதுக்காக அவனை போட்டு அவன் வயிற்றுல அந்த ஊசியை குத்தி அதை அவனை சாப்பிட முடியாத பண்ணி அவன் அதில் அப்படியே இறந்துட்டார் அவர். அது 2 ஜென்ரேஷன் அதே மாதிரி போயிட்டு 3ஆவது ஜென்ரேஷன் தான் நம்மகிட்ட வராங்க. நம்ம அதை சரி பண்ணி கொடுத்தோம். அது பல ஜென்ரேஷனாக வருது. அந்த வயிற்றை குத்தி அவன் சாப்பிட வேண்டியதை இவங்க தடுத்தாங்க இல்லையா? அப்போ இவனுக்கு மட்டும் எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இவனுக்கு சாப்பிட விடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், என்ன கர்மா வந்து நமக்கு இருக்கோ அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் சேரிட்டி பண்ணணும். அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டால் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகாது. அப்போது இந்த சம்மந்தப்பட்டவர் வந்து மாந்திரிகம் தவறாக பயன்படுத்தி யாரோ பணம் கொடுக்குறான்றதுக்காக ஒருத்தருடைய வயிற்றை குத்தி அந்த இடத்துல வயிறில் பிரச்சனை வர மாதிரி பண்ணி கடைசி வரைக்கும் அவர் இறந்து போயிடுறாரு. இது முதல் தலைமுறை போய்டு, 2ஆவது தலைமுறை போய்டு, 3ஆவது தலைமுறை தான் நம்மகிட்ட வராங்க, ரெடியூஸ் ஆகுறாங்க. நம்ம பழைய ஹிஸ்ட்ரியை பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்தோம். அப்போது நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை இவன் கொடுக்குற பணத்துக்காக செய்வனை செஞ்சு அந்த வயிற்றில் அந்த ஊசியை குத்தி அவரை சாகடிக்க, சாப்பிட முடியாமல், பசி சாப்பிடவே முடியாது. சாப்பிட யாருன்னா இப்போ எவ்வளோ நாள் உயிரோட இருக்க முடியும்? 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இறந்துட்டார் அவர். அப்போ அந்த சாப்பிட விடாத பண்ண கர்மா இவன்கிட்ட இருக்கும். அப்போ இவன் அடுத்த ஜென்மத்தை சாப்பிட முடியாத மாதிரி பண்ணி விட்டுரும். அப்போ அவன் சாப்பிட முடியாத சாப்பாட்டை கஷ்டப்பட்டு இருக்கும்போது, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாத கஷ்டப்படும் போது, சாப்பாடு இல்லாத கஷ்டப்படும்போது, நீ இந்தா அப்படி பண்ண அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணால் அந்த கர்மா உங்களை பாதிக்குமா? பாதிக்காது. பாதிக்கும். அப்போ என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரெண்டும் குழப்புறீங்களே, ரொம்ப டென்ஷன் பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. போக போக அந்த தெளிவு நம்ம கொடுப்போம். அதனால் பார்த்து அன்னதானமும் கூட சரி, மற்ற தானமும் சரி, யாராக இருந்தாலும் பார்த்து கொடுக்கணும். அதை நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன் வந்துட்டிங்கன்னா இன்னார் இன்னார் கொடுக்கணும்னா ஒரு இன்ட்யூஷன் வந்துடும். அவங்களுடைய பாஸ்ட் லைஃபே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக உள்ளே போக போக போட்டிங்கன்னா ஒருத்தரை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் தோணும், கொடுக்கலாம் வானான்னு தோணும். உங்களுக்கு வானான்னு சொல்லிட்டா வந்துடணும், கொடுக்கக்கூடாது. பிகாஸ் டிவைன் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க வைக்குது, அவன் அனுபவிக்கிறதுன்னு இருக்குது. நீ போய் கொடுக்க நுழைய வேண்டாம். ஒரே ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிச்சுக்குவோம். இன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சு. அதாவது யார் வந்து கர்மாவை கழிஞ்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பிராணிக்கிளிங் மாஸ்டர் கூட சொல்லியிருக்காருங்க, அவர் சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய தீய கர்மாவை அனுபவம் தீர்த்து விட்டாரா எனக்கு தெரிந்து கொண்டு சிகிச்சை அளியுங்கள். இல்லைன்னா அவங்க பிரச்சனை இவங்களுக்கு வந்துடும், ஹீலருக்கு வந்துடும். அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாரா எனக்கு தெரிந்து கொண்டு சிகிச்சை அளியுங்கள். இல்லைன்னா அவங்க ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்துடும். நிறைய பிராணி கிளஸ், சைக்கிள் கிளஸ், எனர்ஜி கிளஸ் கஷ்டப்படுறது அதான். அது தெரிஞ்சுக்கிற மெத்தடை அவங்க 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 வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. எடுத்தோடனே வந்துட்டிங்களா, ரைட் ஓகே இந்தா கொடுக்குறேன் ஹீலிங் பிடிங்க அப்படின்னு சொல்லி போயிடுறோம். அங்கே தான் தப்பு நடக்குது. அப்போது தர்மம் பண்ணும்பொழுது கூட நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க தர்மம் கொடுக்குறோம். அந்த தர்மம் கொடுக்கும்பொழுது இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டார்களா, இவர்கள் அனுபவித்து தீர்க்க வேண்டிய தீய கர்மங்களை அனுபவி தீர்த்து விட்டார்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பார்டரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குட் கர்மா கிடைக்கும். குட் கர்மா கிடைக்கும். பார்டர் இருக்கணும். பார்டர்னா அடுத்த லெவலுக்கு பாஸ் ஆகிடணும், நல்ல நிலைமைக்கு போயிடணும். அந்த தீய கர்மாலாம் அனுப்பிச்சு முடிச்சுட்டு கழிகிற கண்டிஷனில் இருக்கணும். கடைசியாக கழிகிற கண்டிஷன் இருக்கும். தீய கர்மாலாம் கழியணும், அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாம் கற்றுக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 100 பாடம் கொடுத்துருக்காங்க, 98 பாடம் முடிச்சிட்டோம், இன்னும் 2 பாடம் தான் பாக்கி இருக்குது. அப்படி 100 பாடம் 98 கற்றுக்கிட்டோம், 2 தான் பாக்கி இருக்குது. 2 கற்றுக்கினா ஓவர். நம்ம கர்மவனை இவ்வளோ அனுபவிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100ன்னு சொல்லுவோம், ஒரு கணக்காக 100 கர்மா கெட்ட கர்மா அனுபவிக்கணும், 98 அனுபவிச்சோம்னா 2 பார்டரில் இருக்கேன், 2 அம்சம் முடிச்சு. இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு குட் கர்மா. அந்த மீடியம் இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு ஒரு பேடும் சரி குட்டும் சரி மீடியமாக இருக்கும். ஸ்டார்டிங் எடுக்காம பாருங்க, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். அவன் 100 கர்மா அனுபவிக்கணும், 100 பாடம் கற்றுக்கணும், இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கான். அவனுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களை பாதிக்கும். அவனுக்கு நீங்கள் செய்கிற தர்மம் உங்களுக்கு ரிவர்ஸாக வரும். ஏன்னா கடவுளுடைய நோக்கத்தை நீங்கள் தடுக்கிறீங்க. கடவுளுடைய நோக்கம் அவன் பனிஷ்மெண்ட் பண்ணணும், அனுபவிக்கணும். அதை அனுபவித்து அவன் பாடத்தை கற்றுக்கொண்டு திருந்தணும் கடவுள் வச்சிருக்கிறாரு. அதை போய் ஆஹா நான் தர்மம் பண்ணுறேன் உனக்கு, நான் நல்லது பண்ணுறேன் உனக்குன்னு சொல்லிட்டு நான் போய் கொடுத்தோம்னா அங்கே போய் நான் மாட்டேன்.
ஸோ அதான் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இது ஒரு விஷயத்தில் சொன்னால் அந்த பேங்க் மேனேஜர்ஸ் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நிறைய ஏசி ரூமில் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு நாங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. பேங்க் மேனேஜர்னால் அவங்க நல்லா அவங்களுக்கு என்னப்பா ஏசி ரூமு, போகிற இடம் வர இடம், காரு, பங்களா வசதி எல்லாம் இருக்குது, நல்ல சேலரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள், சுகரு, பிபி எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு வருது, கொலஸ்ட்ரால் வருதுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ டார்கெட் கொடுத்துருவாங்க, இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணி ஆகணும், அவங்க லோன் கொடுத்தே ஆகணும். இல்லைனா டார்கெட் ரீச் பண்ணலன்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு கொடன்னு குடைவாங்க. ஏன் இவ்வளோ ஃபண்டு பெண்டிங் இருக்குது, ஏன் இவ்வளோ பேருக்கு கொடுக்கல, ஏன் இவ்வளோ லோன் கொடுக்கலன்னு சொல்லி. சரிடா, ஹெட் ஆஃபீஸர் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, லோனை கொடுத்துட்டா அவன் லோன் சரியாக கட்டினா ஏன் வசூல் பண்ணலன்னு அதையும் குடைவாங்க. ஏன் வசூல் ஆகலை, ஏன் என்பிஏ அக்கௌண்ட்டில் இருக்குது, ஏன் கலெக்ஷனாக கம்மியாக இருக்குது, ஏன் பேமெண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதையும் பிடிச்சி குடைவாங்க. இப்போ அவங்க நிலைமையை பாருங்கள், இந்த பக்கம் கொடுக்கலனாலும் ஏன்டா கொடுக்கல, கொடுன்னு மீட்டிங் போட்டு நோண்டுறாங்க. சரி கொடுத்துட்டாலும் ஏதோ முன்ன பின்ன கொடுங்க வாங்கணும் இல்லை, அதெல்லாம் நீ கரெக்டாக வாங்கலை, கரெக்டாக பண்ணல, நீ சரியாக வாங்க மாட்டேன்னா அவன் மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன், டிசிப்ளின் ஆக்ஷன், ஈவன் பென்ஷன் முதல் கொண்டு கிராஜுவேட்டி முதல் கொண்டு கை வைப்பாங்க. பணம் வரல, அவர் சாங்ஷன் பண்ண டைமில் அந்த சாங்ஷன் லோன் வரலைன்னா அவங்களோட பென்ஷன் கிராஜுவேட்டி முதல் மாறும். தர்ம சங்கடம் பார்த்தீங்களா, மேனேஜருக்கு இந்த பக்கம் கொடுக்குறதுன்னு போடுறதா, கொடுக்க வேணாம்னு சொல்கிறதா, ரெண்டுத்துக்கும் மத்தியில் மாட்டிட்டு முடிப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே. ஆனால் கொஞ்சம் தெளிவான்ட்டாக புரிஞ்சிடும். நமக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு தர்மம் பண்ணணும், யாருக்கு தர்மம் பண்ணக்கூடாது, யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அசஸ்மெண்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துடும். இது நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ண பண்ணால் உங்களுக்கே வந்துடும், அந்த தாட் வந்துடும். அப்போ நீங்களே இவர் கொடுக்கலாமா, இல்லை வேண்டாம், இவர் கொடுக்கலாமா, கொடுக்கலாம், இவர் கொடுக்கலாமா, இவர் பார்ஷியலாக கொடுக்கலாம், இதை ஃபுல்லாக கொடுக்கலாமா, பார்ஷியலாக கொடுக்கலாமா, கொடுக்கவே வேண்டாமா அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். அது பை ப்ராக்டிஸில் கிறிஸ்டல் மெடிடேஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ தர்மம் பண்ணணும், ஐயோ இப்படியெல்லாம் ரிஸ்க் இருக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இந்த டாக்டர் இப்படிலாம் சொல்லிட்டாரு, தர்மம் பண்ணாது, அது இதை விட பெரிய பிரச்சனை. அது தர்மம் பண்ணணும். இப்போ பேங்க் மேனேஜர் கதை அதான் சொன்னேன். இப்போ நம்மெல்லாம் பேங்க் மேனேஜர் மாதிரி தர்மம் கொடுத்தும் ஆகணும், அதே நேரத்தில் கொடுக்காமே இருக்கக்கூடாது, கொடுத்து தான் ஆகணும். அதே சமயத்தில் கரெக்டாக யாருன்னு பார்த்து கொடுக்கணும். இப்போ நம்ம பேங்க் மேனேஜர்னு நினச்சிக்கோ, ஃபண்டு கொடுத்தாகணும், கொடுக்கலனாலும் ஏன்னு கேட்பான், ரெண்டுமே குறைச்சல் தான். கொடுக்கலனாலும் பிரச்சனை, கொடுத்தாலும் பிரச்சனை, ரெண்டுமே பிரச்சனை தான். அதே மாதிரி நாமளும் தர்மம் செய்யலைனாலும் பிரச்சனை தான். தர்மம் பண்ணியே ஆகணும். இட் இஸ் அவர் டியூட்டி, கார்மிக் டியூட்டி. நம்ம பண்ணியே ஆகணும், பண்ணாமல் இருக்கே இருக்கணும். 33% மினிமம் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா அவர் எடுப்பார், அவர் எப்படி எடுக்கணும், அவருக்கு யாருக்கிட்ட எப்படி எடுக்கணும்னு தெரியும். நம்ம கொடுக்கல, பரவாயில்ல, நான் போட்டி வச்சுக்கிறேன், ஸ்விஸ் பேங்க்கில் போட்டுக்கிறேன், ஆர்பிஐயில் போட்டுக்கிறேன், இந்த ஃபண்டில் போட்டுக்கிறேன், அந்த ஃபண்ட் எதில் போட்டுக்கலாம், எங்கெங்கே எப்படி எடுக்கணும் அவருக்கு தெரியும். 33% வரைக்கும் அவங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா அது எப்படி இருக்குமோ அவர் எடுத்துக்குவார். அது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார், தானே எடுத்துக்குவார். ஸோ கொடுக்கணும், கொடுக்காமே இருக்கக்கூடாது. ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா இவர் கொடுக்குதா, இந்த மாதிரி கொடுக்குதா, அந்த மாதிரி கொடுக்காமே இருக்கக்கூடாது. கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். தர்ம சங்கடமான நிலைமை தான். ஓகே, 100ஆம் நாள் உங்களை குழப்பி விட்ருக்கேன், கொஞ்சம் தெளிவுக்கு வாங்க. ஓகேவா, 100ஆம் நாள் குழப்பம் இது. ஓகே, குழம்பு தெளிவுக்கு வரலாம், அதான் தெளிவு. ஓகே, நாளைக்கு சீரியலில் அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மண்டையை உடச்சிக்காமா, அதில் நமக்கு யார் என்ன நாளைக்கு சீரியல் தொடரும்னு சொல்லி போட்டு முடிச்சுடுவான். அப்போ அடுத்த நாள் அந்த டிவி சீரியல் வர்ற வரைக்கும் என்னன்னு ஆதங்கத்தில் இருப்பான் இல்லையா. அதே மாதிரி நம்ம போல. பட் இப்படி சொல்லிட்டு டாக்டர் குழப்பி விட்டாரு, இது எப்படின்னு கொஞ்சம் யோசனை, இது குட் கர்மா கிடைக்கும், பேட் கர்மா போகும் உங்களுக்கு. ஸோ இந்த குழப்பத்தோடு நம்ம இந்த 100வது நாள் வகுப்பை முடிப்போம். ஓகே, மீண்டும் அப்போ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரியா? தர்மத்தை பற்றி குழப்பத்தோடு இன்னைக்கு முடிக்கிறோம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி சார். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க சார். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய்,
நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ டாக்டர்.